Praise be to the most precious and the only exalted name of our Heavenly Father and our Savior, Lord Jesus Christ. நம்முடைய இரட்சகரும் பரலோகத்தின் பிதாவும் ஒரே ஏத்தப்பட்ட ஒரே தேவனுமாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். With these few words, I would like to draw your attention into the Word of God. இந்த சில வார்த்தைகளோடு தேவனுடைய வார்த்தைக்குள்ளே உங்கள் கவனத்தை கொண்டு செல்ல நான் விரும்புகிறேன். As most all of you know, I believe we are talking in this service on a series of messages on the topic the purpose of God in a believer's life, in the life of a believer. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய தீர்மானம் என்ன என்பதை குறித்த ஒரு தொடர் போதனையாய் நாம் பார்த்து வருகிறோம். And today's message will be part 6 in that series. இந்த நாளின் செய்தியானது பாகம் 6 ஆகும். Let us all stand to honor the reading of God's தேவனுடைய word. வார்த்தையை கனப்படுத்தும்படியாய் நாம் யாவரும் எழுந்து நிற்போம். I would like to read three different portion of scriptures. மூன்று வித்தியாசப்பட்ட வேத பகுதிகளை வாசிக்க நான் விரும்புகிறேன். The first one will be from the book of prophet Ezekiel, chapter number 36. முதலாவது வேத வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36வது அதிகாரம் Verse number 26 and 27. 26 27 வசனம். And the second one will be from the book of John, chapter number 3 and verse number 8. அதன் பின்பாக யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8ஆம் வசனம். And the final passage of scripture will be from 1 Peter, chapter number 2. அதன் பின்பாக 1 பேதுரு 2வது அதிகாரம் Verse number 1 to verse number 3. 1லிருந்து 3 வரை. 1 பேதுரு 2வது அதிகாரம் 1லிருந்து 3 வரை. Ezekiel 36, 26 and 27. A new heart also will I give you, and a new spirit will I put within you. And I will take away the stony heart out of your flesh, and give you an heart of flesh. And I will put my spirit within you, and cause you to walk in my statutes, and ye shall keep my judgments and do them. எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26 27 வசனங்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். John chapter number 3 and verse number 8. The wind bloweth where it listeth, and thou hearest the sound thereof, but canst not tell whence it cometh and whither it goeth. So is everyone that is born of the Spirit. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8ஆம் வசனம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். 1 Peter chapter number 2, 1 பேதுரு 2வது அதிகாரம் beginning from verse number 1 to verse number 3. 1லிருந்து 3 வரை. It says, Wherefore, laying aside all malice and all guile and hypocrisies and envies and all evil speakings, as newborn babes desire the sincere milk of the word, that ye may grow thereby, if so be ye have tasted that the Lord is gracious. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். May the Lord add His blessing to the reading of His word. வாசிக்க கேட்ட இந்த வேத வசனங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து Let us all கொடுப்பார். bow our heads and close our eyes. நாம் for a எல்லாரும் word of நம்முடைய prayer. தலைகளை வணங்கி கண்களை மூடி சொல்லுவோம். Most gracious and loving Heavenly Father, we thank you for this wonderful evening time. கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல மாலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you, Heavenly Father, for the opportunity you have given us to break the living bread of your word. பரலோகத்தின் தகப்பனே, உம்முடைய வார்த்தையாகிய ஜீவ அப்பத்தை நாங்கள் பிட்டுக் கொள்ளும்படியாக நீர் கொடுத்த இந்த நல்ல அருமையான வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
Father, I pray that you will come on to the scene and speak to the hearts of each and every one that is under the sound of this voice. ஆண்டவரே இந்த வார்த்தையின் சத்தத்துக்கு கீழாய் இருக்கிற ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைபட வேண்டுமாய் நீர் அந்த வேளையில வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Help them not hear my voice, but let them hear the voice of the Spirit in the ears of their heart. ஆண்டவரே இந்த நாளிலே என்னுடைய சத்தத்தை அல்ல ஆண்டவரே அவர்களுடைய வார்த்தையின் சத்தத்தை எங்கள் இதயத்தின் செவிகளை கேட்கும்படியாய் அவர்களுக்கு உதவி செய்யும். I pray that you will anoint my lips to speak your anointed word. ஆண்டவரே உம்முடைய அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளை பேச என் நாவை நீர் அபிஷேகியும். Anoint every ears to hear, every heart to receive, and every lives to be transformed. ஆண்டவரே கேட்கிற செவி ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தையும் நீர் அபிஷேகித்து ஒவ்வொருடைய வாழ்க்கை மறுரூபமடைய உதவி செய்யும். I pray that you will think through my mind and speak through my lips. ஆண்டவரே என்னுடைய சிந்தையின் மூலமாய் நீர் ஆண்டவரே சிந்தித்து என்னுடைய வாயின் வார்த்தைகளோடு கூட நீர் இடைபட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். You are an omnipresent God, and I pray that there will be a spirit of revelation and understanding that will captivate the heart and the minds of your people. ஆண்டவரே நீர் எங்கும் நிறைந்திருக்கிற சர்வ வியாபியான தேவன் ஆண்டவரே இந்த வேளையிலே இங்கு குடியிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் சிந்தையையும் ஆண்டவரே நீர் ஆட்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். May the eternal purpose of you sending your word be fulfilled in each and every one of our lives. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அனுப்புகிறதான நித்தியமான நோக்கம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். Our faith is what overcomes the world, we read in the scriptures. ஆண்டவரே உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதவசனம் சொல்கிறது. Let your word bring faith, and let that faith in us bring victory in each and every one of our lives. ஆண்டவரே இந்த வார்த்தை இந்த விசுவாசத்தை எங்களுக்குள்ளே கொண்டு வரட்டும். அந்த விசுவாசம் உம்மிடத்திலே எங்களை கிட்டி சேர உதவி செய்யும். We declare that all the glory, honor and praise is yours and yours alone. ஆண்டவரே சகல துதி கன மகிமை மேன்மையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். We ask all of these wonderful blessings in the precious name of Lord Jesus Christ. எல்லா ஆசீர்வாதங்களும் ஏற பெற்ற நம்முடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. Amen. Please be seated. தயவுசெய்து உட்கார். In the last few weeks, we are talking about the basics that God is expecting of us in order for us to fulfill His purpose in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு அடிப்படையான காரியங்கள் என்ன இருக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். So a believer is someone who is totally committed in his life to live the way God wants him to live in this world. விசுவாசியானவன் தேவன் எப்படி அவன் வாழ வேண்டும் என்று இந்த உலகத்தில் விரும்புகிறாரோ அதுபோல அவன் வாழ வேண்டியவனாய் இருக்கிறான். A true believer is the one that is committed to fulfill the purpose of God and the plan of God and the will of God in the life that he is living in this earth. உண்மையான ஒரு விசுவாசி தான் வாழ்கிற இந்த பூலோக வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கம் என்ன, தேவனுடைய தீர்மானம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன, சித்தம் என்ன என்பதை அறிந்து அதை நிறைவேற்றக்கூடியவனாய் அவன் காணப்படுகிறான். But we need to understand only the Creator knows the real purpose of His creation. நாம் நன்கு அறிந்தபடி சிருஷ்டித்தவர் ஒருவராலே மாத்திரமே அந்த சிருஷ்டிக்கப்பட்டவருடைய தீர்மானம் என்னதென்பதை நன்கு அறிந்தவராய் இருக்கிறார். Only the Creator knows the real purpose of the creation. அந்த சிருஷ்டிப்பினுடைய உண்மையான தீர்மானம் என்னது என்பதை சிருஷ்டிகர் ஒருவர் மாத்திரமே அறிந்தவர். See, there is no way that anyone makes or creates or manufactures or form anything without any purpose. எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் திட்டமும் இல்லாமல் தீர்மானம் இல்லாமல் யாருமே எந்த ஒரு காரியத்தை உருவாக்கவோ சிருஷ்டிக்கவோ படைக்கவோ முடியாது. As we are sitting in this place, everything you look around you, it has got a purpose. இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டே நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை நாம் நோட்டமிட்டால் சகலமும் ஒரு நோக்கத்துக்காக தீர்மானத்துக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. Each and every light here has a purpose. இந்த இடத்துல இருக்கிற அந்த விளக்குகள் எல்லாம் ஒவ்வொரு நோக்கத்துக்காக அது Each and every fan, it has a purpose. அதுபோல ஒவ்வொரு ஃபேனும் ஒரு நோக்கத்துக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. All the electrical equipments and furnitures, they all have a specific purpose. இந்த இடத்துல இருக்கிற மின்சார உபகரணங்கள் உட்கார்ந்திருக்கிற அந்த ஃபர்னிச்சர் எல்லாமே ஒரு நோக்கத்துக்கு தீர்மானத்துக்கு சிருஷ்டிக்கப்பட்டது. If a non-living thing could have a purpose and is created with a purpose, விதமாய் ஜீவனில்லாத ஒரு காரியங்கள் எல்லாம் தேவனுடைய சிருஷ்டிப்பிலே ஒரு நோக்கத்துக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. how much more a living thing has a purpose? ஒரு ஜீவனுள்ள காரியமானது
ஆண்டவருடைய நோக்கத்துக்காக அது எவ்வளவு அதிகமாய் And சிருஷ்டிக்கப்பட்டது. every living person here is created by God. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜீவனுள்ளவர்களும் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். They are not only created as human beings, but the scripture says in the book of Ephesians, they are recreated in Christ Jesus. அவர்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சிருஷ்டிப்பாக சிருஷ்டிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக மீண்டுமாய் அவர்கள் மறுபடியும் அதாவது சிருஷ்டிக்கப்பட்டார்கள். நம்மை ஆண்டவர் வெறும் மனிதர்களாக மாத்திரம் சிருஷ்டிக்கல, என்னவாகவும் சிருஷ்டித்திருக்கிறாரு. கிறிஸ்துவுக்கு உள்ளாக மறுபடியும் என்ன பண்ணியிருக்காரு? God has not only created as human beings, but also recreated us in Christ Jesus. கிறிஸ்து நம்மை வெறும் மனிதர்களாக மாத்திரமல்ல, அவருக்குள்ளே மீண்டுமாய் அவர் நம்மை மறுபடியும் So சிருஷ்டித்தார். just because we are born, we should not think that we are entirely God's creation. We still have to be recreated in Christ to fulfill the purpose of God in our life. ஏதோ மனிதர்களாக பிறந்து விட்டோம், அதோடு வாழ்க்கை முடிந்தது என்பது அல்ல. ஆண்டவருக்குள்ளே நாம் மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட வேண்டியது And அவசியமாய் to be இருக்கிறது. recreated in Christ, we have to be born again in accordance to the scriptures. மீண்டும் சிருஷ்டிக்கப்பட நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். And the scripture says we have to be born again by the incorruptible seed of God's word, which is the spiritual seed that lives and abides forever. மறுபடியும் பிறப்பதற்கு என்றென்றைக்கும் அழிவில்லாததும் நிற்கக்கூடிய ஜீவனுள்ளதுமான அவருடைய வார்த்தையாகிய வித்தினாலே நாம் மறுபடியும் பிறக்க So வேண்டும். it is one thing for us to know what is the right seed to be born again, but it is another thing to know what is the process of birth. ஒரு காரியம் பிறப்பதற்கு சரியான வித்து எது என்பதை நாம் அறிந்து கொள்வது, அடுத்தது அது எப்படிப்பட்ட முறையிலே பிறக்கப்பட வேண்டும் என்கிற A காரியம். seed, if it remains as a seed, its life cannot emerge outside. வித்து வித்தாகவே இருக்குமானால் அதுக்குள்ள இருக்கிற ஜீவன் ஒரு காலம் வெளிவர But முடியாது. only if that seed is buried and brought into the right environment, then only the life in that seed can bud outside. அந்த வித்தானது ஒரு சரியான சூழலுக்குள்ளே அது புதைக்கப்பட வேண்டும், அதுக்குள்ள இருந்து ஜீவன் வெளிவருவதற்கு. Same way, the incorruptible seed of God's word, அதே போலவே அழிவில்லாத அந்த தேவனுடைய வார்த்தையாகிய வித்து it must go through an incubation in order for that life in that word to come out of our lives. அந்த வார்த்தையாகிய அந்த வித்துக்குள்ள இருக்கிற ஜீவன் வெளிவருவதற்கு அது ஒரு சரியான சூழலுக்குள்ளே மறைவுக்குள்ளே கடந்து போக For வேண்டும். each and every individual to be born again in the spirit. ஆவியிலே ஒவ்வொரு தனிப்பட்ட ஒவ்வொரு நபரும் மறுபடியும் பிறக்கப்பட வேண்டும். If they have to be born again, அவர்கள் மறுபடியும் பிறக்கப்பட the வேண்டும். incorruptible seed of God's word must be brought into right environment in their spiritual இந்த hearts. அழிவில்லாத வித்தாகிய இந்த தேவனுடைய வார்த்தை ஒரு சரியான சூழலுக்குள்ளே அதுக்குள்ள இருக்கிற ஜீவன் வெளிப்பட அது கடந்து போக வேண்டும். That's what Jesus very clearly said, except a man be born of water and of the spirit, he cannot enter into the kingdom of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் அவனுடைய தேவனுடைய ராஜ்யத்திலே So, பிரவேசிக்க மாட்டான். like every seed goes through a process before it brings a new life, ஒரு புது ஜீவனை தனக்குள்ளிருந்து கொண்டு வெளியே வருவதற்கு முன்பாக ஒவ்வொரு வித்தும் எப்படி ஒரு சூழலுக்குள்ளே கடந்து போகிறதோ, same way the incorruptible seed of God's word must go through a period or a process of incubation in our life so that the new life in Christ can come out of our lives. அழிவில்லாத அவருடைய வார்த்தையாகிய வித்தும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே ஒரு மறைவுக்குள்ளே அதுக்குள்ள இருக்கிற ஜீவன் வெளிப்படும் வரைக்கும் அது ஒரு சூழலுக்குள்ளே கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. This is what God Almighty planned for His people. இதைத்தான் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் திட்டமிட்டு வைத்தார். That's why way before the plan of salvation was fulfilled on this earth, இந்த பூமியிலே அந்த ரட்சிப்பின் திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாக we read Ezekiel the prophet writing in the Old Testament to the people of God. எசேக்கியேல் தீர்க்கதரிசி தேவனுடைய ஜனங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் எழுதினதாக, As a prophecy, he said, a new heart will I give you. நான் உங்களுக்கு ஒரு புது இருதயத்தை கொடுக்கிறேன், A new spirit will I put within you. உங்களுக்குள்ளே ஒரு புது ஆவியை நான் வைக்கிறேன். And that new spirit is nothing but God's spirit, because he said, I will
put my spirit within you. ஏனென்றால் அந்த புது ஆவி என்பது அது தேவனுடைய ஆவி. ஏனென்றால் அவர் சொன்னார் நான் என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன். And I will cause you to walk in my statutes and ye shall keep my judgments and do them, the scripture says. உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் நான் செய்வேன். This is the new life that emerges out of that seed. இது அந்த வித்துக்குள்ளிருந்து வருகிற புதிதான ஒரு ஜீவனாகும். Last week we talked about the incubation and the birthing of the spiritual seed of God's word. தேவனுடைய ஆவியின் அந்த வார்த்தையாகிய வித்து எப்படி அது ஒரு மறைவுக்குள்ளே அதுக்குள்ள இருக்கிற ஜீவன் வெளிப்படும் வரைக்கும் கடந்து போகிறது என்று பார்த்தோம். This is what we talked in the last week. இதைத்தான் நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். And we took the incident that happened in Acts chapter number 2. அதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் நடந்த சம்பவம் என்னது என்பதை God used Apostle Peter to bring the seed of his word into the right environment in the hearts of God's people that heard his word. 2வது அதிகாரத்திலே பேதுரு அப்போஸ்தலன் அவருடைய வார்த்தையாகிய வித்தை சரியான நேரத்திலே சரியான ஒரு சூழலுக்குள்ளே வெளியே கொண்டு வந்தார். He presented the man Christ Jesus who is the original seed. கிறிஸ்து என்கிற அந்த மூல வித்தை ஜனங்களுக்கு அவர் அறிமுகப்படுத்தினார். He presented the man Christ Jesus through his word because Christ is the living word. அவருடைய வார்த்தையாகிய இந்த வித்தின் மூலமாக கிறிஸ்துவை ஜனங்களுக்கு அவர் அறிமுகப்படுத்தினார். ஏனென்றால் அவரே வார்த்தையாய் இருக்கிறார். And he stressed upon the people saying, hearken unto my words, hear my words. அவர்களிடத்தில் அவர் சொன்னார், நீங்க என் வார்த்தைகளை செவி கொடுங்க, என் வார்த்தைகளை கேளுங்கள் என்றார். So when the Holy Spirit brought the seed of God's word into the hearts of his people, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையாகிய வித்தை ஜனங்களுக்கு நேராய் கொண்டு வரும்போது, when it was buried deep into their hearts, அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் அது புதைக்கப்படும்போது, it began to work in their heart அது அவருடைய இருதயத்திலே கிரியை செய்து, like a seed breaks and twists and turns before it could bud out. எப்படி அது இந்த ஒரு விதையானது முளைக்கிளம்பி வெளியே வருவதற்கு முன்பாக அது உருண்டு பெரண்டு அது வெடித்து சிதறி வருகிறது. Everyone that received the seed gladly received the word of God on the day of Pentecost. அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே அந்த வார்த்தையாகிய வித்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும், the scripture says they were pricked in their hearts. வேதவசனம் சொல்லுது அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். That original seed that was brought into the right environment into their hearts, அந்த மூல வித்தாகிய ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய இருதயத்திலே விதைக்கப்பட்ட போது, it supernaturally worked and was incubated by the influence of the Holy Spirit. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவருடைய இருதயத்தில் அந்த வித்தானது ஆழ புதையப்பட்டு அது முளைக்கிளம்பி வெளியே வரும்படியாய் செய்தது. Any seed that gets into the right environment, whether it is human or whether it is a plant kingdom, எந்த ஒரு வித்தானாலும் சரி, மனித வித்தோ அது வந்து செடிகளின் ராஜ்யத்திலேயோ, when it is sown into the right place, அது ஒரு சரியான இடத்திலே அது புதைக்கப்படும் போது, its incubation is totally in God's control. அது அதனுடைய மறைக்கப்பட்ட அது இருக்கிற அந்த இடம் அந்த காரியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டதா இருக்கு. Nobody can get to that seed before new life could come out of it. அந்த வித்துக்குள்ளிருந்து ஒரு புது ஜீவன் வெளியே வருகிற வரைக்கும் எவராலும் யாராலும் அதை பார்க்கவோ தொடவும் முடியாது. It is naturally germinated. அது இயற்கையாகவே முளைக்கிளம்பி It's வெளியே வருகிறது. naturally incubated. அது இயற்கையாகவே மறைவுக்குள்ளே கடந்து God போகிறது. Almighty stays in full control of that. சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே தன்னுடைய முழு கட்டுப்பாட்டையும் அதற்குள் எடுத்து It is in the same way, அதே போலவே when the incorruptible seed of God's word enters into the heart of a believer, அறிவில்லாத வித்தாய் அவருடைய வார்த்தை ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கும் போது, the Holy Spirit, He takes full control of the incubation and the germination of that seed. பரிசுத்த ஆவியானவர் தாமே முழு கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்கிறார். அந்த விதை அவர்கள் இதயத்தின் ஆழத்திலே வைக்கப்பட்டு அது வெளியே முளைக்கிளம்பி ஜீவன் வருகிற வரை. That's what happened on the day of Pentecost. அதுதான் பெந்தேகோஸ்தே நாளிலே நடந்தது. And the seed of God's word, it began to work in the hearts of the believers. அது ஜனங்களுடைய இருதயத்திலே கிரியை செய்ய ஆரம்பித்ததை நாம் பார்க்க முடியும். And then we read in the scriptures, they voluntarily asked Peter and the apostles, brethren, what should we do to be saved? இதயத்திலே குத்தப்பட்ட ஜனங்கள் பேதுருவை மற்ற அப்போஸ்தலரை பார்த்து கேட்கிறார்கள், சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? See, this is not some emotional mental state that we are talking about. நாம் பார்த்துக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறது ஏதோ உணர்வுபூர்வமாய் அறிவினால் அவர்கள் சொல்லப்பட்ட ஒரு காரியம். The incubation of the seed of God's word, it
doesn't work in your mind or in your emotions or in your thoughts. உங்களுக்குள்ளே விதைக்கப்படுகிற அந்த தேவனுடைய வார்த்தையாகிய வித்து உங்களுடைய உணர்வுகளிலோ உங்களுடைய அறிவுகளினாலோ அதில் இருக்கிற ஜீவனை முளைக்கிளம்பி வெளியே வர It செய்ய doesn't முடியாது. work on the surface level. அது மேலோட்டமான நிலையிலும் அது கிரியை It செய்யக்கூடியது. works deep inside the spiritual realm of each and every one of us. நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற உள்ளான ஆழமான ஆவிக்குரிய நிலையிலே அந்த காரியமானது நடைபெறுகிற It happens deep inside in the unseen realms of the spirit that cannot be seen with the eyes. காணக்கூடாத கண்களினாலே காணக்கூடாத ஆவிக்குரிய உலகத்திலே நடைபெறுகிற ஒரு காரியம் அது. Can anybody see how a seed is working inside the ground? யாராலும் பார்க்க முடியுமா ஒரு விதை விதைக்கப்பட்ட விதை உள்ளே என்ன நடக்குது என்று? No, even the gardener, he doesn't care about it. தோட்டக்காரனால கூட அதை கண்டுபிடிக்க He only preserves the seed. அவன் அந்த விதையை போட்டவன் பாதுகாக்கிறான். God Almighty, who is the author of life, he is working in that seed. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஜீவனுக்கு ஆதாரமான அதிபதியான அவர் ஒருவர் மாத்திரமே அதை காண. If he works so in the natural seed, how much more he will work in with the spiritual seed that is in our hearts. இயற்கையான வித்திலே தேவன் இவ்வளவு கரிசனை உள்ளவராய் காரியங்களை பார்ப்பாரானால் ஆவிக்குரிய வித்தாய் அவருடைய வார்த்தை நமக்குள்ளே புதைக்கப்படும்போது அது எப்படி முளைக்கிளம்பி வெளியே வர வேண்டும் என்று முழு கட்டுப்பாட்டையும் அவர் எடுத்துக்கொள்கிறார். So those people asked, what should we do to be saved? ஜனங்கள் வந்து கேட்டாங்க, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? Then Peter said, அப்பொழுது பேதுரு சொல்கிறார், two things. ரெண்டு காரியம். Two things is what you have to do. நீங்க செய்ய வேண்டிய இரண்டு காரியங்கள். Number one, you have to repent. முதலாவது மனம் திரும்ப வேண்டும். Number two, you have to be baptized in the name of the Lord Jesus Christ for the remission of sins. பாவ மன்னிப்புக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று. So repentance is something that happens in the unseen realm. எனவே இந்த மனம் திரும்புதல் என்பது காணக்கூடாத உலகத்திலே காணக்கூடாத நிலையிலே நடைபெறுகிற ஒன்று. The seed of God's word, when it gets into the heart of a believer, it brings him to the place of repentance. தேவனுடைய வார்த்தையாகிய வித்து ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கைக்குள்ளே போகும்போது அது அவன் காணக்கூடாத இடத்திலே செய்யக்கூடிய காரியம் தான். That is the work of the Holy Spirit that happens inside the unseen realms of the Spirit. அது பரிசுத்த ஆவியானவராலே செய்யப்படுகிற காரியம், அது காணக்கூடாத ஆவிக்குரிய உலகத்திலே நடைபெறுகிற ஒன்று. It's just like a seed, how it works underneath the ground. எப்படி ஒரு இயற்கையான வித்து பூமிக்கு அடியிலே புதைக்கப்பட்டது வேலை செய்கிறது. You can never see what is happening under the ground. என்ன நடக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. All that you can see it only when it buds out of the ground, you will be able to see. மேலே முளைக்கிளம்பி வரும்போது மாத்திரமே நம்முடைய கண்களால் நாம் காணக்கூட முடிகிறது, அறிய முடிகிறது. So repentance is the first supernatural work of the Holy Spirit inside the heart of a believer through the incorruptible seed of God's word. ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய அழிவில்லாத வித்தாகிய அவருடைய வார்த்தையினாலே இந்த மனம் திரும்புதல் என்பது அவர்களுக்குள்ளே காணக்கூடாத அவருடைய ஆவிக்குரிய நிலையிலே அந்த காரியம் நடைபெறுகிற ஒன்று. It's like how a woman when she is getting ready to give birth, she is just pushing out the baby. எப்படி ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கருவிலே வித்தை ஏற்றுக்கொண்டு குழந்தையை பிறக்க அவள் செய்கிறாளோ அதுபோல repentance is something what happens inside of us. அந்த மனம் திரும்புதல் என்பது உள்ளாக நமக்குள்ளே நடக்கிற ஒரு காரியம். It's the breeding of the incorruptible seed, the incubation, the germination of the incorruptible seed of God's word. உள்ளத்தின் ஆழத்திலே சென்ற ஆவிக்குரிய வித்தாய் அவருடைய வார்த்தை உள்ளே இருந்து அது ஒரு பிறப்பை நமக்குள்ளே உண்டாக்க செய்கிறது. It brings a change in our heart. அது நம்முடைய இருதயத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறது. Repentance means nothing but change of mind and a change of heart. அந்த மனம் திரும்புதல் என்பது வேறு ஒன்றுமில்லை, நம்முடைய இருதயமும் நம்முடைய மனமும் மாறுகிற ஒரு நிலை. A person who is repenting, he is relinquishing his old ways. தன்னுடைய பழைய காரியங்களை எல்லாம் விட்டு அவன் மனம் திரும்புகிறது தான் his old style of living, he doesn't want to live it anymore. அவனுடைய பழைய வாழ்க்கை முறையை இனிமேல் அவன் வாழ விரும்பாதவனாய் புதிய வாழ்க்கை. He feels sorry for the old life that he had lived. அவன் செய்த அந்த வாழ்ந்த பழைய வாழ்க்கை குறித்த வருத்தமுடையவனாய் இருக்கிறான். And then he makes a decision to walk in the new life. அது மாத்திரமல்ல, ஒரு புதிதான வாழ்க்கையில வாழ்வதற்குரிய ஒரு தீர்மானத்தை அவன் எடுக்கிறான். It's the change of direction. அது திசையை மாற்றுகிற ஒரு காரியம். It's the change of thinking. அது சிந்திக்கிற காரியங்களை மாற்றக்கூடிய. It's the change of lifestyle. வாழ்க்கை முறையை அது மாற்றக்கூடியது. It's the change of the perspective of a life of a believer. விசுவாசி என்கிற வாழ்க்கையில தன்னுடைய அவன் கொண்டிருக்கிற அறிவிலே ஒரு வித்தியாசம். It happens everything on the inside. எல்லாமே உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு காரியம். But we need to understand ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். a birth is not a birth unless it comes to the seen realm. அந்த பிறப்பு என்பது அது வெளியே கொண்டு வரப்படாமல்
வெளிப்படாமல் வெளியே காணப்படாமல் அது பிறப்பு என்கிற நிலையிலே அறிய முடியாது. A birth can be a birth only when it comes to a seen level, to a seen form. ஒரு பார்க்கக்கூடிய நிலையிலே வெளிப்புறமாக எல்லாரும் காணக்கூடிய நிலையிலே வரும்போதுதான் பிறப்பு என்பது அதை எல்லாரும் நம்ம ஒற்றுக்கொள்ள A woman who is pregnant only, she hasn't given birth. கருத்தரித்த ஒரு பெண்ணானவள் அந்த பிறப்பை அவள் வெளியே கொண்டு வந்தால்தான் அது குழந்தை பிறந்தது என்பதை Only when the baby comes to the seen realm, then they call it a birth. குழந்தை வெளியே கண்ணுக்கு தெரிந்த பின்பு பிறப்பின் மூலமாய் தெரிந்த பின்புதான் அந்த பிறப்பு நடந்திருக்கிறது என்பதை உறுதி செய்யும். Same way it is everyone who is born of the Spirit. அப்படி போலதான் ஒவ்வொருவரும் ஆவியினாலே பிறந்த ஒவ்வொரு. Yes, in the unseen realm, the Holy Spirit works in the heart of a believer. கூடாத அந்த மண்டலத்திலே ஆவியிலே நமக்கு பரிசுத்த ஆவியினாலே செய்யப்படுகிற ஒரு A change happens in the inside. உள்ளே ஒரு மாற்றம் உண்டாகிறது. A change to turn from the old way to the new way. பழைய வழிகளில் இருந்து புது வழிக்கு மாற்றம் உண்டாகிறது. A change that happens to turn from the wrong way to the right way. தவறான வழியிலிருந்து சரியான வழிக்கு காரியங்கள் மாறுகிறது. A change that happens to turn from the ways of death to the ways of life. அந்த மரண வழியிலிருந்து ஜீவ வழிக்கு காரியங்கள் மாறுகிறது. A change that happens on the inside from the worldly way to the way that God has made for us. உலகத்தின் வழிகளை விட்டு தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி இருக்கிற வழிகளிலே நம்முடைய மாற்றம் நடைபெறுகிறது. But somehow every seed that is inside the ground, it has to push through the ground and bud outside. எப்படியோ விதைக்கப்பட்ட அந்த வித்துக்கள் எல்லாம் உள்ளிருந்து ஒரு வழியிலே அது வெளிக்கொண்டு வரப்படுகிறது. Unless the bud comes outside the ground to a seen level, it is not born. பார்க்கக்கூடிய நிலைமையிலே அந்த வித்தானது முளைக்கிளம்பி வெளியா வராத வரைக்கும் அதற்கு பிறப்பு என்பதை நாம் கண்களால் நாம் காண முடியும். That's what Peter said, repent, and then he said be baptized in the name of the Lord Jesus Christ. சொல்றார் முதல்ல மனம் திரும்பு அதன் பின்பாக இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று. After the Holy Spirit does the work of repentance in the heart of a believer, விசுவாசியுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் மனம் திரும்புதல் கிரியை செய்த பின்பு he just pushes through and comes out to make an open confession. ஒரு வெளிப்படையான அறிக்கை எடுக்கிற அளவுக்கு அவனை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறார். Baptism is something that happens on the outside. அது வெளிப்புறமாக நடைபெறுகிற ஒரு காரியம். This is the baptism of water by immersion in the name of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தண்ணீரிலே மூழ்கி எடுக்கிற ஒரு ஞானம். When a person is baptized, ஒரு நபர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது it is the budding out of the incorruptible seed of God's word that has been planted in his heart. அவருக்குள்ளே புதைக்கப்பட்ட ஆவியின் வித்தாகி அவருடைய வார்த்தை முளைக்கிளம்பி வெளியே வருகிற ஒரு நேரம். It is just the beginning of the new life that is seen in the with the eyes, with the natural eyes. புறப்பட்ட அந்த புது ஜீவனானது ஆரம்ப நிலைமையிலே கண்களினாலே பார்க்கக்கூடிய நிலைமைக்கு வருகிறது. So repentance is the work of the Holy Spirit inside the heart of a believer. மனம் திரும்புதல் என்பது பரிசுத்த ஆவியானவராலே ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே உள்ளாக நடைபெறுகிற ஒரு காரியம். So incubation happens in the unseen realm, and that is the repentance. அந்த காணக்கூடாத அந்த உலகத்திலே காணக்கூடாத நிலையிலே விதையானது அங்கே மறைக்கப்பட்டிருப்பது அது மனம் திரும்புதலுக்கு காரணம். But after incubation you have the birth, which is baptism, that happens in the seen realm. அதற்கு பின்பாக அந்த முளைக்கிளம்பி அந்த பிறப்பு வெளியே வருகிறது தான் அந்த ஞானஸ்நானத்துக்கு ஒப்பாய் இருக்குது. That actually marks the beginning of the new life. அதுதான் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே புது வாழ்க்கைக்கு புது ஆரம்பமாகிறது. Jesus said in the book of John chapter number 3, யோவான் 3வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து விதமாய் சொல்றார். He said, except a man be born of water and of the Spirit. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். Look at the order. He said first water and then the Spirit. அந்த ஒழுங்குமுறையை பாருங்க, முதலாவது ஜலம் அடுத்தது ஆவி. Except a man be first born of water and of the Spirit. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். So what is the water there that he is referring to? அங்கே அவன் குறிப்பிடுகிற ஜலம் எதை பற்றி சொல்லுகிறது? For example, if you take a natural birth, இயற்கை பிறப்பை நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. first the water has to burst forth. முதலாவது அங்கே தண்ணீரானது வெளியே வரப்பட வேண்டும். After the water bursts forth in a natural birth, இயற்கை பிறப்புக்கு முதலாவது தண்ணீர் வெளியேறின உடனே it is immediately followed by a new life. ஒரு புது ஜீவனானது வெளியே வருகிறதா? The new life comes out after the water bursts forth. தண்ணீர் எல்லாம் வெளியே வந்த உடனே ஒரு புது ஜீவனானது பிறப்பானது அங்கே உண்டாகும். And it is in the same way, அதே போலவே birth
in water baptism, it marks the beginning of a person budding out as a new creature in Christ. ஜலத்தினாலே பிறப்பது என்பது கிறிஸ்துவுக்குள்ளே அவன் மறுபடியும் பிறக்கிறதுக்குரிய ஒரு புது அனுபவம், புது ஆரம்பம். That's why that is a symbol of a person beginning his new life in Christ. அவனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் அவன் வாழ்கிற வாழ்க்கையின் ஆரம்பம், புது ஜீவனுடைய ஆரம்பம் அதுவாய் இருக்கிறது. Praise the name of the living God. The scripture says baptism is like a burial service. அந்த ஞானஸ்நான ஆராதனை என்பது ஒரு அடக்க ஆராதனைக்கு சமம். A person who is dead in flesh is buried in mud. ஒரு செத்துப்போன மனுஷனுடைய சரீரத்தை மண்ணிலே புதைக்கிறோம். But a person who is dead to sin, he is buried in water. பாவத்துக்கு மரித்த ஒருவனை தண்ணீரிலே நாம் அடக்கம் A பண்ணுகிறோம். person who has repented to change from his old life to the new life is buried in water. அவன் தன்னுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி அவன் புது வாழ்க்கைக்கு உட்படும்போது அவன் தண்ணீருக்குள்ளே A person who is buried, a person who is dead to the wrong ways of living and repents to the right way of living, he is buried in water. தவறான வாழ்க்கை முறைக்கு அவன் மரித்து புது வாழ்க்கை முறை ஆரம்பிக்கும்போது அவன் தண்ணீரிலே புதைக்கப்படுகிறான். Praise the name of the living God. In Romans chapter number 6 and verse number 4, ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. it says, therefore we are buried with him by baptism into death. மேலும் நாம் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ள முடியாது. அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். It says you are buried with him by baptism into death. அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். But the thing about baptism is he is not immersed once and for all. He comes back out of water. ஆனா அவர் ஒருமுறை அப்படியே மரித்து அடங்கி போல அவர் அதிலிருந்து வெளியே வந்தார். We bring the person out of water. அதுபோல தண்ணீரிலே ஞான ஸ்நானம் எடுக்கிறவர்களை நாம் அப்படியே புதைத்து விடுகிறது வெளியே. Immersion is burial. அந்த மூழ்கிறது என்பது அடக்கம். Rising up is the resurrection. எழுப்பது வந்து உயிர்த்தெழுதல். And the scripture here says, ஆனா வேதவசனம் சொல்லுது, when a person is buried in baptism, ஒரு நபர் ஞானஸ்நானத்தின் உள்ளே போகும்போது he is also raised up with Christ to walk in the newness of life. புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருக்கு மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானத்துக்குள்ளே நாம் கடந்து. That is why a beautiful symbol of this baptism is being admonished in the scriptures. இந்த வேத வசனங்களிலே ஞானஸ்நானத்தை குறித்த ஒரு காரியங்களை மிகவும் அடையாளமாய் அவர்கள் ஏற்படுத்தி வைத்தார்கள். See, there must be a point of our relationship beginning with Christ. நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவோடு கூட நம்முடைய ஐக்கியப்படுகிற ஒரு நேரம் நமக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிறது. There is a point where we should realize this is where I started my walk with the Lord. இந்த நேரம் தான் ஆண்டவராகிய இயேசுவோடு என்னுடைய வாழ்க்கை வாழ நடக்க நான் ஆரம்பிக்க வேண்டிய நேரம். And that is the place and the time where a believer begins his new life in Christ. அந்த நேரம் அந்த இடம்தான் அந்த விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிதான ஜீவனுள்ளவனாய் நடப்பதற்கு ஆரம்பிக்கிற ஒரு Even in Colossians 2:12 the scripture says, கொலோசியர் 2:12 கூட buried with him in baptism, wherein also ye are risen with him through the faith of the operation of God who hath raised him from the dead. ஞானஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். Because a person who has repented is dead to his own life. ஒரு நபர் மனம் திரும்பும்போது தன்னுடைய சுய வாழ்க்கைக்கு அவன் மரித்து போகிறான். Because he is dead to all the ungodly ways of life that he lived before. இதற்கு முன்பாக வாழ்ந்த தேவனற்ற வாழ்க்கை முழுவதுக்கும் அவன் மரித்து போகிறான். Because he is dead to all kinds of wrong life and the sinful life that he lived before. இதற்கு முன்பாக அவன் வாழ்ந்த பாவ வாழ்க்கை தவறான வாழ்க்கை முழுவதுக்கும் அவன் அங்கே மரித்தான். He is buried in water by baptism in the name of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்துக்குள்ளே போகும்போது தண்ணீருக்குள்ளே அவன் அவிதமாய் அடக்கம் செய்யப்படுகிறான். For the remission of sins. பாவ மன்னிப்புக்காக. You know what is remission of sins? பாவத்தின் மன்னிப்பு எது தெரியுமா? You know, in Tamil Bible the word forgiveness has been used. அங்கே
பாவ மன்னிப்புக்கு forgiveness என்று See, சொல்லப்படுகிறது. anybody can do mistake and ask for forgiveness. யார் வேணாலும் தவறு செஞ்சுட்டு அதுக்கு மன்னிப்பு And கேட்கலாம். when they ask for forgiveness, we can say, I forgive you. அதுக்கு அப்படி அவங்க கேட்கும்போது நான் உங்களை மன்னித்துட்டேன் என்று So சொல்லுவோம். what does that mean? Yes, you have done something wrong. நீ ஏதோ ஒரு தவறான காரியத்தை செய்தா Because you felt sorry, நீ அதுக்கு வருத்தப்பட்டதனாலே I have forgiven you. நான் உன்னை மன்னிச்சிட்டேன். But still the memory of sin is there. ஆனா இன்னும் அந்த பாவத்தினுடைய ஞாபகம் இருக்கிறது. Still sometimes when we look at the people, we remember, oh, on that day he did. But later he said, sorry, I forgive him. அந்த நபரை பார்த்த உடனே அவங்க செய்த தவறான காரியம் நம்முடைய ஞாபகத்துக்கு வருகிறது. அப்புறம் நம்ம சொல்றோம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் what wrong that they have done is recorded in the history books. அவங்க செய்த தவறானது வரலாற்று புத்தகத்திலே பதிவாகி விட்டது. It is in the archives, it is stored there. அது அங்கே பத்திரப்படுத்தப்பட்டு வைத்திருக்கிறது. But remission of sins is much more than forgiveness of sins. ஆனா இந்த பாவ மன்னிப்பு பாவ நிவர்த்தி என்பது அதை காட்டிலும் கொஞ்சம் உயர்ந்தது. Remission of sins means it has been wiped away. அது முற்றிலுமாய் அழிக்கப்படுகிற There is no record of it. அதற்குரிய பதிவு எதுவுமே கிடையாது. God doesn't have archives of our own life in his history. வாழ்க்கை குறித்த பாவத்தின் காரியங்கள் எதையுமே அவர் சுயமாக அங்கே பதிவு God செய்யவில்லை. completely eradicates and deletes and wipes away all of the history of our life. கடந்த காலத்தின் காரியங்கள் முற்றிலுமாய் எல்லாவற்றையும் அவர் அழித்தார் ஒழித்தார் ஒன்றுமில்லாமல். However we have lived our life before, அதற்கு முன்பாக நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்களாய் until that point we are born again, everything in the past, it has been totally erased. மறுபடியும் பிறக்கிற அந்த நேரம் வரைக்கும் அதற்கு முன்பாக வாழ்ந்த சகல வாழ்க்கையின் காரியங்கள் முழுவதையும் தேவன் ஒன்றுமில்லாமல் அழித்தார். There is no trace of anything. அதற்குரிய அந்த ஒரு பதிவு அடையாளம் கூட அந்த இடத்துல Nobody has the power to bring up that old life. யாருமே அந்த ஒரு பழைய வாழ்க்கையின் காரியங்களை கொண்டு வருவதற்கு அதிகாரம் இல்லை. Because according to God, it simply does not exist. ஏனென்றால் தேவனுடைய காரியத்தின்படி தேவனுடைய செயலின்படி அது வந்து வெளியே கொண்டு வர Because God has remitted it, He has taken it off, cancelled it. அதை அவர் நிவர்த்தி செய்தார், அதை அழித்து போட்டார், அதை ஒன்றுமில்லாமல். So whenever God looks at our life, He looks at us as if we have never sinned. எப்பொழுதெல்லாம் தேவன் நம்மை நோக்கி பார்க்கிறார் அப்பொழுதெல்லாம் அவர் அந்த அழித்து போட்ட அந்த காரியங்களை அவர் நோக்கி பார்க்கிறார். That is the power of the new birth. அதுதான் புது பிறப்பினுடைய வல்லமை. And then the scripture says, தொடர்ந்து வேதவசனம் சொல்கிறது, you shall receive the gift of the Holy நீங்க Ghost. பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். Be born of water and of the Spirit. நீங்கள் ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் நீங்க When பிறக்க a person is outwardly baptized in the symbol of baptism in the name of the Lord Jesus Christ for the remission of sins, பாவ மன்னிப்புக்காக ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது வெளிப்பரமாக பெற்றுக்கொள்ளும் from போது that point a new spiritual life begins in his life. அந்த நேரம் முதல் அவருடைய வாழ்க்கையிலே புது ஆவிக்குரிய வாழ்க்கையானது ஆரம்பமாகிறது. Praise the name of the living God. That is what happens everywhere. அங்கதான் எல்லா இடத்திலும் நடந்த காரியங்கள் அது. All through the scriptures. வேதவசனங்கள் முழுவதிலும் Only after baptism we have the assurance of living a new life in Christ. பரிசுத்த ஞானஸ்நானம் பெற்ற பின்புதான் பரிசுத்த ஆவியினாலே நாம் நடக்கவும் அவருக்குள்ளே நாம் காணப்படவும். See, only in Acts chapter 10 the order was little bit changed. அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரத்துல தான் அந்த ஒழுங்குமுறை கொஞ்சம் When மாற்றப்பட்டது. Peter preached the gospel for the first time to the Gentiles in the house of Cornelius, கொர்நேலிய வீட்டிலே பிரஜாதிகளுக்கு முதல் முறையாக பேதுரு அப்போஸ்தலன் வார்த்தைகளை விவரித்து சொன்னார். only in that place அந்த இடத்துல தான் people were born of the Spirit first. முதலாவது அவர்கள் ஆவியிலே பிறந்தார்கள். Then secondly they received the Spirit. இரண்டாவது அவர்கள் ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். And finally they were baptized in water. இறுதியாக அவர் தண்ணீரிலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். Only in that place the order has been changed. அந்த இடத்துல தான் அந்த ஒழுங்குமுறை கொஞ்சம் மாற்றம். But everywhere else, மற்ற இடங்களில் எல்லாம் first the people were born of the water and of the Spirit. முதலாவது அவர்கள் ஜலத்தினாலும் ஆவினாலும் அவர்கள் பிறந்தார்கள். Why did God change the order in Acts chapter 10? ஏன் 10வது அதிகாரத்துல மாத்திரம் ஆண்டவர் இந்த ஒழுங்குமுறையை See, மாற்றினார்? this has created a lot of confusion even among the churches. இந்த ஒரு காரியம் சபைகளுக்கு மத்தியிலே சிறு குழப்பத்தை See, when God changed the order in Acts chapter 10, there is a specific reason and a purpose for it. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரத்தில் அந்த ஒழுங்குமுறை சற்று மாற்றப்பட்டதுக்குரிய காரணம் நோக்கம் உண்டு. In Acts chapter 10, that was the first time the gospel of Jesus Christ is being preached to the Gentiles. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல தான் முதல் முறையாக பிரஜாதிகளுக்கு
ஆண்டவருடைய சுவிசேஷ வசனம் பிரசங்கிக்கப்பட்டது. So in that chapter we read Apostle Peter having a very hard time to believe that this gospel is for the Gentiles. இந்த சுவிசேஷமானது புறஜாதிகளுக்கு உரியது என்பதை பேதுரு அப்போஸ்தலனால நம்புவதற்கு ரொம்ப கடினமாயிருந்தது. He is finding it very difficult. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். That is why somehow the Lord gave him a vision. அதனால தேவன் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். He believed in the vision and he went to the house of Cornelius. அந்த கொர்நேலியு வீட்டுக்கு அவன் போனான். And he preached the gospel there. அங்கே அவன் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். And as they heard the word, the scripture says, அங்கே அவர்கள் வார்த்தைகளை அவர்கள் கேட்டபோது they repented of their sins. அவர்கள் பாவத்தை குறித்து அவர்கள் மனம் திரும்பினார்கள். They received the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். And they began to speak in other tongues. அது மாத்திரமல்ல அவர்கள் பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். Even before they were baptized in water. அவர்கள் தண்ணீரிலே ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாக They were born of the Spirit and they received the Spirit that came from above. பிறந்து ஆவியின் வரங்களை பெற்றவர்களாய் அங்கே காணப்பட்டார்கள். Why did God change the order there? ஏன் அங்கே தேவன் இந்த ஒழுங்குமுறையை மாற்றினார்? It's because Peter the apostle must believe for sure that gospel is for the Gentiles. பேதுரு அப்போஸ்தலன் அதை நன்றாக அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் சுவிசேஷ வசனமானது புறஜாதிகளுக்கு உரியது என்பதை. That is the reason why he was ministering the word. அந்த காரியத்தினால் அவர் அந்த வேத வசனங்களை அங்கே பிரசங்கித்தார். God allowed him to see how the word worked in the hearts of the people. வேத வசனம் ஜனங்களுடைய இதயத்தில் போகும்போது எப்படி கிரியை செய்கிறது என்பதை அவன் காணும்படியாய் செய்தார். On the day of Pentecost the people came forward and asked, what do we do to be saved? பெந்தெகோஸ்து நாளிலே இதயத்தில் குத்தப்பட்டவங்க வந்து கேட்டாங்க நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று. But in Acts chapter 10, without the people asking them, God approved his word. அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரத்திலே ஜனங்கள் வந்து கேட்கல, தேவன் தாமே அவர்களை ஆவியினாலே நிறைத்தார், ஆவியினாலே They repented, they were born of the Spirit. மனம் திரும்பினார்கள், ஆவியிலே பிறந்தார்கள். And they received the Holy Ghost, and the scripture says they spoke with other tongues. அவர்கள் ஆவியை பெற்றுக்கொண்டு பாஷைகளை பேசினார்கள் என்று பார்க்கிறோம். Peter saw all this. பேதுரு இவைகளை எல்லாவற்றையும் பார்த்தார். He was amazed, how could a Gentile receive the Holy Spirit? எப்படி ஒரு பிரஜாதிகள் மேல் பரிசுத்த ஆவியானவர் அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார். He understood the Holy Spirit even can save the Gentiles. பரிசுத்த ஆவி பிரஜாதிகளையும் கூட ரட்சிக்க கூடும் என்பதை He could even bring the gift of salvation even to the Gentile people. அந்த ரட்சிப்பின் அந்த திட்டத்தை அந்த காரியத்தை பிரஜாதிகளுக்கு ஆண்டவர் கொடுத்தார். Peter saw the Gentile people experiencing the word of God the same way he did. எப்படி தான் அந்த வார்த்தையினாலே அனுபவப்பட்டாரோ அதே போலவே பிரஜாதிகள் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டது பேதுரு தன் கண்களால் அந்த இடத்திலே கண்டார். Peter saw the Gentile believers speaking in other tongues just as he spoke in the upper room on the day of Pentecost. அந்த பெந்தெகோஸ்து நாளிலே மேலறையிலே எப்படி அவர்கள் விசுவாசிகளாய் கூடி வரங்களினாலே அவர்கள் பாஷைகளை பேசினார்களோ அதுபோல இந்த நாளிலே இந்த 10வது அதிகாரத்திலே புறஜாதிகள் மேலே ஆவியானவர் இறங்கினார், அவர்கள் பாஷைகளை பேசினார்கள். That's why in Acts chapter 10 verse number 47 and 48 the scripture says, 10வது அதிகாரம் 47 48 வசனத்திலே he said, can any man forbid water that these should not be baptized, which have received the Holy Ghost as well as we? And he commanded them to be baptized in the name of the Lord. Then prayed they him to tarry certain days. அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டார். See, Peter came forward to give baptism to them because God did the work in them and he made Peter to see that work. அவர்களுக்குள்ளே நடைபெற்ற கிரியை பேதுரு காணும்படியாய் செய்ததனாலே பேதுரு தாமே முன்வந்து அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். So it is just to make Apostle Peter to believe God changed the order in that place for a reason. அந்த இடத்திலே தேவன் இந்த ஒழுங்குமுறையை மாற்றினதுக்கு காரணமே பேதுரு அவர்களை கண்டு அதை நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும். Because that was the first time where the gospel was broke and to the Gentiles. ஏன்னா அந்த இடம் ஒரு இடத்துல மாத்திரம்தான் முதலாவது சுவிசேஷமானது புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட்டது. Praise the name of the living God. So any work that God does in our life, nobody can see it. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே தேவன் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது எவராலும் காண முடியாது. But only when it comes out
it can be seen. ஆனால் வெளியே அது கொண்டு வரப்படும்போது வெளிப்படும்போது மாத்திரமே மற்றவர்களால் அது காணக்கூடியதாக இருக்கும். Unless things could be seen outside, வெளிப்புறமாக காரியங்கள் காணப்படுகிற வரைக்கும் there is no assurance of real birth in the life of a believer, a born again experience. வாழ்க்கையிலே மறுபடியும் பிறந்தவன் என்கிறதுக்குரிய ஒரு அனுபவம் பெற்றவனாக நாம் கருத முடியாது. In John chapter number 3 and verse number 8, that's what Jesus said. அதைத்தான் யோவான் 3:8 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். The wind bloweth where it listeth, and thou hearest the sound thereof, but canst not tell whence it cometh and whither it goeth. So is everyone that is born of the Spirit. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்னிடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்னிடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். So a person who is born of the Spirit is like this. எனவே ஒரு ஆவியிலே பிறந்த ஒரு நபர் இப்படியாக இருக்கிறார். Here Christ Jesus uses a simple analogy here. இங்கே ஒரு சிறிய எளிய உவமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து He says the wind bloweth, ஒரு காற்று வீசுகிறது, we can hear the sound of the wind, அந்த காற்றினுடைய வீசுகிற சத்தத்தை நம்மால் கேட்க முடிகிறது, but we cannot actually see the wind. ஆனா உண்மையில நம்ம அந்த காற்றை பார்க்க முடியல. We can see the effects of the wind, but we cannot actually see the wind. காற்றினுடைய விளைவு என்னது என்பதை நம்மால அறிய முடிகிறது, கேட்க முடிகிறது, ஆனா உண்மையான காற்று எது? See, when we stand under the fan, we can feel the air, but we cannot see the air. நம்ம ஃபேனுக்கு அடியில நின்னோம்னா அதனுடைய வீசுகிற காற்றை நம்மளால உணர முடியும், ஆனா அதை காண முடியாது. So what God Almighty is saying here is, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன சொல்ல முயற்சிக்கிறார் என்றால், you can see a person living a changed life. ஒரு நபருடைய மாற்ற வாழ்க்கை உங்களால் காண முடியும். A person who is born again, has the ability to live a new life. ஒரு மறுபடியும் பிறந்தவனுடைய வாழ்க்கையில அவனுடைய புதிதான வாழ்க்கையை வெளிப்புறமாய் காண முடியும். God has given him the power to live a changed life. ஒரு மாற்றப்பட்ட புதிய வாழ்க்கை வாழ தேவன் அவனுக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். The things that he did before, he is not doing anymore. செய்த பழைய காரியங்களை அவன் இனிமேல் செய்கிறது இல்லை. The wrong things, the evil things, the sinful things that he done, பொல்லாத காரியம், தீமையான காரியம், அந்த காரியங்கள் எல்லாம் பாவமான காரியங்களை செய்கிறது. he is no more doing it. அது இனிமேல் அவர் செய்கிறது இல்லை. But he is doing something different. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக காரியங்களை செய்கிறார். He is living righteous. அவர் நீதியுள்ளவனாய் வாழ்கிறார். He is living holy. அவர் பரிசுத்தமாய் வாழ்கிறார். He is living good and living right. அவர் நல்லவனாக தெரிந்தவனாக வாழ்கிறார். So the changes are seen outside. எனவே இந்த மாற்றங்கள் எல்லாம் வெளிப்புறமாக காணப்படுகிறது. The way the believer living his life, அந்த விசுவாசி அந்த வாழ்கிற அந்த வாழ்க்கை, but we cannot see how the changes came. ஆனா அந்த மாற்றம் அவனுக்குள்ள எப்படி வந்தது என்பது நம்மால் அறிய முடியாது. But actually how the changes came, எப்படி அந்த மாற்றம் அவனுக்குள்ளே வந்தது? the incorruptible seed of God's word, அழிவில்லாத வித்தாகிய அவருடைய வார்த்தை, it was preserved in his heart. அவருடைய இதயத்துக்குள்ளே அது பாதுகாக்கப்பட்டது. The Holy Spirit germinated that seed. பரிசுத்த ஆவியானவர் அந்த வித்தை முளைக்கும்படி செய்தார். A new life budded out. அதுக்குள்ளிருந்து ஒரு புது ஜீவனானது வந்தது. And he got baptized. அதன் பின்பு அவன் ஞானஸ்நானம் பெற்றார். You know, when a person is baptized, everybody can see what is happening outside. அந்த ஒரு நபர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது வெளிப்புறமாக என்ன நடக்கிறது என்பதை நம்ம எல்லாரும் But God Almighty knows the work that has happened in the inside of the heart of a believer. சர்வ வல்லமையுள்ள தேவனாலே மாத்திரமே அந்த நபருக்கு உள்ளே என்ன நடந்தது என்பதை அறிய முடியும். He is confessing, boldly coming up. அவன் வெளிப்புறமாக வந்து தைரியமாக அறிக்கையிடுகிறவனாக. That's what Jesus said in Matthew chapter 10 in verse number 32. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு மத்தேயு 10:32 விதமாய் சொல்லுகிறார். Whosoever therefore shall confess me before men, him will I confess also before my Father which is in heaven. மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். So baptism is just not a symbol of burial and resurrection. இந்த ஞானஸ்நானம் என்பது அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுகிறது மாத்திரமல்ல. It's not just a symbol of new life budding out of the life of a believer. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கைக்குள்ளிருந்து ஒரு புது ஜீவனானது வாழ்க்கையானது விளைக்கிளம்பி வெளிவருவது. But it is a symbol of that believer making an open confession that he is confessing that Jesus Christ is Lord. அங்கே அந்த அப்படிப்பட்ட அந்த நபர் அந்த ஞானஸ்நானத்துக்குள்ளாக கடந்து போகும்போது மனுஷர் எல்லாருக்கும் முன்பாக வெளிப்படையாய் தன் வாயினாலே இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிடுகிறவனாய் இருக்கிறார். So physical birth can be seen with the eyes. எனவே சரீரப்பிரகார பிறப்பை நம் கண்ணால் காண முடியும். But spiritual birth ஆனால் ஆவிக்குரிய பிறப்பையோ can be seen only by the changes, the way by which
the person who is born again is living அந்த in. மறுபடி பிறந்த அந்த நபருடைய வாழ்க்கையில ஏற்படுகிற மாற்றங்களின் மூலமாய் மாத்திரமே நம்மால் அறிய முடியும். That's what when John the Baptist baptized the saints of God before the ministry of Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஊழியம் செய்த யோவான் ஸ்நானகன் வந்து he சொன்னார். preached and said, "Repent, for the kingdom of heaven is at hand." அவர் சொன்னாரு, மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. And they who believed, they were baptized by John the Baptist, confessing their sins. அவர்கள் எல்லாரும் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோவான் ஸ்நானகனாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். And then John the Baptist preached and he said, "Bring forth therefore fruits meet unto repentance." மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று அவர்களை பார்த்து யோவான் சொன்னார். What is the fruits that is given meet unto repentance? எது மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளாய் என்று சொல்கிறார்? How can we see the fruits of அந்த repentance? மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனியை எப்படி நாம் காண Only முடியும்? when the person lives a changed life. ஒரு அந்த ஞானஸ்நானம் பெற்ற நபர் மாற்றப்பட்ட அவங்க வாழ்க்கை வாழும்போது மாத்திரமே, A person who is genuinely born again உண்மையாகவே ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கும் by the incorruptible seed of God's word, அழிவில்லாத அவருடைய வார்த்தையாக வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படும். he doesn't live the kind of life that he lived before. அவன் இதற்கு முன்பாக வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்கிறது அல்ல. His way of thinking is not like it was before. சிந்திக்கிற அந்த சிந்தனை கூட இதற்கு முன்பாக சிந்தித்தது போல இருக்காது. In fact, he doesn't like to think the way he thought before. இதற்கு முன்பாக சிந்தித்த விதமாய் சிந்திக்க கூட அவனுக்கு விருப்பம் இருக்காது. He develops a distaste for the kind of life that he lived before. இதற்கு முன்பாக அந்த வாழ்க்கையினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் முற்றிலுமாய் அதை விட்டுவிட அவன் And he develops a desire, a passion to live the life the new way that God has paid for him. தனக்குள்ளே தேவன் வைத்த அந்த மாற்றத்தினாலே உண்டாகிற அந்த புது வாழ்க்கைக்கு ஏற்ப தன்னை மாறுபடுத்தி திருத்திக் கொள்ள வாழ. So fruits of repentance has two parts. எனவே இந்த மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனி இரண்டு பாகங்களாய் இருக்கு. You hate the past. முதலாவது கடந்த காரியங்களை வெறுக்க வேண்டும். You hate the old life. பழைய வாழ்க்கையை வெறுக்க வேண்டும். But you love the new life. புது வாழ்க்கையை நேசிக்க வேண்டும். See, when we hate the old life, we will not go back to it anymore. அந்த பழைய வாழ்க்கையை நாம் வெறுக்க வேண்டும் என்று சொன்னார். When we hate the old life, பழைய வாழ்க்கையை வெறுக்க we don't go back to it anymore. அதுக்கு பின்னாடி நாம் திரும்ப போக போறதே இல்ல. And at the same time, when we love the new life in Christ, நேரம் கிறிஸ்துவுக்குள்ளே புது வாழ்க்கையை நாம் நேசிக்கும்போது we will love to live the new life in Christ. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற புதிய வாழ்க்கை வாழும்படியாய் நாம் நேசிப்போம். Praise the name of the living God. That's why we sing that old song. அதனால தான் நம்ம அந்த ஒரு பழைய பாட்டு வந்து பாடுறோம். No turning back, no turning back. பின்னோக்கே நான் பின்னோக்கே. So fruits of repentance is hate to old life and love to the new life. எனவே மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனி இரண்டு பகுதி, பழைய வாழ்க்கையை வெறுப்பது, புதிய வாழ்க்கையை. And this is all we have to do. That's what Peter said. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னது என்று பேதுரு அப்போஸ்தலன் He said, repent and be baptized in the name of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம். That's all you have to do. அதத்தான் நீங்க செய்யணும். Then the scripture says அதன் பின்பாக வேதவசனம் சொல்லுகிறது. in Acts chapter number 2 and verse number 38, அப்போஸ்தலர்கள் 2:38 he says, you shall receive the gift of the Holy Ghost. அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். He says, you shall receive it. அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பெறுவீர்கள் means there is no one can stop it. அதை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. No one can stop a person receiving the Holy Spirit after he is born of the Spirit. ஆவியினாலே பிறந்த ஒரு நபர் மறுபடியும் அந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை அவர் பெற்றுக்கொள்வதை எவராலும் தடுக்க முடியாது. See, after a person is born of the Spirit, ஒரு நபர் ஆவியினாலே மறுபடியும் பிறந்த பின்பு by the incorruptible seed of God's word, அழிவில்லாத அவருடைய வார்த்தையாக வித்தினாலே the ஜெனிப்பிக்கப்படுகிறது. next unique experience is receiving the Spirit. அவனுக்குள்ளே உண்டாகிற ஒரு தனித்துவமான ஒரு காரிய அனுபவம் என்னவென்றால் ஆவியை பெற்றுக்கொள்வது. 2 weeks before I told you the Holy Spirit works or operates in the life of a believer in many different ways. நான் 2 வாரங்களுக்கு முன்பாக சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே பலவித பரிணாமங்களிலே கிரியை செய்கிறார். They are the unique operations of the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியுடைய தனித்துவமான ஒரு கிரியா. But it always begins with being born of the Spirit. ஆனா அது எல்லாமே ஆரம்பிக்கிறது எங்கனா ஆவியினால மறுபடியும் பிறக்கும்போது So மாத்திரமே. after a person is being born of the Spirit, ஒரு நபர்
ஆவியினால மறுபடி பிறந்த பின்பு then he receives the Spirit. அவர் அந்த ஆவியை பெற்றுக்கொள்கிறவராய் That's what Peter told those believers. அதைத்தான் அந்த விசுவாசிகளிடத்தில் பேதுரு He சொல்கிறார். told those believers that have received the word and the word incubated in them and have given birth in them. He said, when you repent and be baptized in the name of the Lord Jesus Christ for the remission of sins, you shall receive the gift of the Holy Ghost. பரிசுத்த ஆவியினாலே அந்த வார்த்தைகளை அவர் கேட்கும்படியாய் சொன்னார். கேட்டு அவர்கள் அதை இருதயத்தில் வைத்தார்கள். அது இருதயம் குத்தப்பட்டது. என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொன்னார். அப்படியே செய்தார்கள். பெற்ற பின்பு ஆவியின் வரத்தை He said, you shall receive the gift. பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொன்னார். He didn't say you may receive the gift. மேல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். He did not say you can receive the gift. அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். Or he did not say you should receive the Spirit. நீங்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லல. You must receive the Spirit. நீங்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று Or you have to receive the Spirit. இல்ல இந்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். He said you shall receive the Spirit. பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். All that you have to do is repent. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் மனம் திரும்ப வேண்டும். All that you have to do is be baptized in the name of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற When வேண்டும். the incorruptible seed of God's word, அந்த அழிவில்லாத தேவனுடைய வார்த்தையாகிய வித்து when it does its works of repentance in the heart of a believer விசுவாசியுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் கிரியை அது செய்த பின்பு and buds out of his life through baptism in the name of the Lord Jesus Christ, ஞானஸ்நானத்தின் மூலமாய் தன்னுடைய புது ஜீவனை வெளியே கொண்டு வந்து the Lord who sees the sincere heart of the believer, அந்த விசுவாசியுடைய உத்தம இருதயத்தை தேவன் கண்டவரா, the Lord who sees the genuine repentance in the heart of a believer, அவருக்குள்ளே நடந்த உண்மையான மனமாற்றத்தை மனம் திரும்புதலை ஆண்டவர் கண்டவரா, the Lord who sees the baptism in the name of the Lord Jesus Christ, ஆவியினாலே பரிசுத்த நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டதை ஆண்டவர் கண்டவர், the Lord who sees the open confession of the believer, அந்த ஞானஸ்நானத்தின் போது வெளிப்புறமான வாயின் அறிக்கையில் அவன் அறிக்கையிட்டதை கேட்டார். the open confession like Jesus told. இயேசு சொன்னது போல மனுஷன் முன்பாக See, when a person is baptized, he is openly confessing. ஒரு நபர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது தன் எல்லாருக்கும் முன்பாக வெளிப்படையாய் அவன் அறிக்கை எடுக்கிறான். So when the Lord sees the sincere heart of a believer, he doesn't have any problems to pour out his Spirit in his life. விசுவாசியுடைய உத்தம இருதயத்தை கண்ட ஆண்டவர் அவருக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை கொடுப்பது அவருக்கு வந்து கஷ்டமான ஒரு காரியம். You don't need to do any magic to receive the Holy Spirit. பெற்றுக்கொள்வதற்கு எந்த ஒரு மேஜிக்கும் நீ செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. There is not a separate lesson or a class for people to receive the Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வித்தியாச தனிப்பட்ட ஒரு வகுப்போ பாடமோ கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. God who sees a sincere heart will pour out his Spirit and the believer shall receive the Spirit. ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகிறவருடைய இருதயம் உத்தமமாய் தேவனால் காணப்படுமானால் தேவன் தம்முடைய ஆவியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். But today sadly we see in the spiritual world ஆனால் ஆவிக்குரிய உலகத்திலே வர்த்தமான காரியம் நாம் காண்கிறது என்னவென்றால் there are so many classes being taken for people how to receive the Spirit. எப்படி ஆவியை பெற்றுக்கொள்வது என்பதற்கு अनेक வகுப்புகள். But this Bible says ஆனா இந்த வேதம் சொல்லுகிறது all you have to do is செய்ய வேண்டியது எல்லாம் hear the gospel with a sincere heart. உத்தமமான இருதயத்தோடு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேளு. When you hear, you will believe the gospel. நீ அதை கேட்கும்போது அதை விசுவாசிக்க வேண்டும். When you believe, you will respond to the gospel. விசுவாசிக்கும்போது அதுக்கு நீ பதில் கொடுக்க வேண்டும். How do you respond? You respond according to the Holy Scriptures. பரிசுத்த வேத வசனத்தின்படியா அதற்கு நீ பதில் செய்ய வேண்டும். And how do you respond? Repent. அதற்கு நீ எப்படி பதில் செய்கிறாய்? மனம் திரும்புதலின் மூலமாய். By the work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் கிரியைகளினாலே. And then be baptized in the name of the Lord Jesus Christ for the remission of sins. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவத்தின் மன்னிப்பு பாவ மன்னிப்புக்கு நீ ஞானஸ்நானம் நீ பெற்றுக்கொள். That's all you have to do. அதைத்தான் நீங்க செய்ய வேண்டியது. You shall then receive the gift of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்பது வேத வசனம். Praise the name of the living God. This is the truth of the Holy Scriptures. இது பரிசுத்த ஆவியினுடைய வேத வசனங்களாகும். So if somebody says, what should I do to receive the Spirit? What they did on the day of Pentecost. ஒருத்தர் வந்து நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்களானால் பெந்தெகோஸ்தே நாளிலே என்ன செய்தார்களோ அதை தான் செய்ய வேண்டும். If
if you don't know how to receive the Spirit, this is what the Bible says. நீங்க பரிசுத்த ஆவியின் வரத்தை எப்படி பெறணும்னு தெரியாம இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிற வேத வசனத்தின்படி செய்ய வேண்டும். What do you have to do? Hear the gospel, believe the gospel, respond to that gospel with a sincere heart. சுவிசேஷத்தை நீங்க கேட்க வேண்டும், அதை நீங்க விசுவாசிக்க வேண்டும், அதுக்கு பதில் கொடுக்க வேண்டும், அதற்குரிய கிரியைகளை நீங்க செய்ய வேண்டும். Repent and be baptized in the name of the Lord Jesus Christ for the remission of sins. பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம். Then you shall receive the gift of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். A person who is born again, he then receives the Spirit of the living God. ஒரு நபர் பரிசுத்த ஞானஸ்நானம் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெறும்போது அவன் பரிசுத்த ஆவியை அவன் பெற்றுக்கொள்கிறான். That is why I say being born of the Spirit is a separate experience, and immediately after that you receive the Spirit. அந்த ஆவியினாலே பிறப்பது என்பது ஒரு தனிப்பட்ட அனுபவம். அதன் பின்பாக ஆவியை பெற்றுக்கொள்வது இன்னொரு அனுபவம். Receiving the Spirit is not a substitution for being born of the Spirit. ஆவியை பெற்றுக்கொள்வது என்பது ஆவியிலே பிறந்ததற்கு பதிலாக They are unique experiences of the Holy Ghost. அது பரிசுத்த ஆவியினாலே ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிற It comes only in the order. அது எல்லாம் அந்த ஒழுங்குமுறைப்படி நடக்கப்பட வேண்டும். First, a person must be born of the Spirit by the incorruptible seed of God's word. அந்த நபர் ஆவிக்குரிய வித்தாகிய இந்த வார்த்தையினாலே அவன் ஆவியிலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட வேண்டும். Only after a person is born again, then he receives the Spirit. மறுபடியும் பிறந்த பின்புதான் அந்த ஆவியின் வரத்தை அவனால பெற்றுக்கொள்ள முடியும். It's like a mother after a baby is born, she gives all good things to the child. ஒரு தாய் ஒரு குழந்தையை கருத்தரித்து குழந்தை பெற்று வெளியே வந்த பின்பு அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய சகல நன்மையான காரியங்களுக்கு ஒப்பாயிருக்கு. While the baby is growing in a mother's womb, அந்த தாயுடைய கருவிலே அந்த குழந்தையானது வளருகிறது. it is directly fed from its mother to the child naturally. இயற்கையாகவே தாயினுடைய கருவில் இருக்கும்போது தாயின் மூலமாய் குழந்தைக்குரிய ஆகாரமானது கொடுக்கப்படுகிறது. When a mother consumes food, that nutrition is automatically supplied to the baby that is growing in the womb. ஒரு தாய் தனக்கு ஆகாரம் எடுத்துக்கொள்ளும்போது அதற்குரிய சத்தானது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்கும் அது பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. Food is passed between the mother to the child that is growing inside. உள்ளே வளர்கிற அந்த குழந்தைக்குள்ளே அந்த ஆகாரமானது சத்தானது தாய்க்கும் பிள்ளைக்குமாய் பகிர்ந்து Because there is a physical connection between the mother and the baby that is growing inside the womb. தாய்க்கும் அந்த குழந்தைக்குமாக சரீர பிரகாரமான ஒரு இணைப்பு உள்ளே இருக்கிறது. But after the baby is born, பிள்ளை பிறந்து வெளியே வந்த பிறகு there is no physical connection between the baby and the mother. தாய்க்கும் குழந்தைக்கும் ஒரு சரீர பிரகாரமான இணைப்பு கிடையாது. Only the mother have to take efforts to give baby the food. தாய் மாத்திரமே சுகத்தை எடுத்து அந்த பிள்ளைக்கு என்ன கொடுக்க வேண்டும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் Only she has to take the time and the effort to feed the baby. அவதான் நேரம் எடுத்து முயற்சி செய்து அந்த பிள்ளைக்கு ஆகாரத்தை கொடுக்க. The mother is the one who supplies. அந்த தாய் தான் அவ எல்லாவற்றையும் அந்த பிள்ளைக்கு தேவையான. But the baby is the one that receives. அந்த குழந்தையோ தாய் கொடுக்கிற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Now let me ask you a question. ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்கிறேன். After the mother gives birth to a child, ஒரு குழந்தையை அந்த பெற்றெடுத்த பின்பு will she stop giving her milk to the baby? அந்த பாலை கொடுக்க அவள் தயங்கி அவள் நிறுத்தி விடுவாளா? Will she forget to feed the baby? அந்த குழந்தையை பராமரிக்க போஷிக்க மறந்து விடுவாளா? Will she make the baby to stay in hunger? அது பசியிலே அது இருக்கட்டும் என்று சொல்லி விட்டு விடுவாளா? Will she disown that baby and say I will not give, this is not my baby, and cast it off forever? என் குழந்தை இல்லை இதுக்கு நான் ஒண்ணும் தர மாட்டேன் என்று சொல்லி அதை தூக்கி எறிவாளா? Even an animal won't do it. ஒரு மிருகம் கூட அதை செய்யாதுங்க. No mother will do it. எந்த ஒரு தாயாலும் செய்ய முடியாது. Every mother ஒவ்வொரு தாயும் that bears the child for those months and give birth to that baby, அந்த குழந்தையை பெற்றெடுத்த ஒவ்வொரு தாயும் she will be very faithful to that baby அந்த குழந்தைக்கு மிகவும் உண்மையுள்ளவர் to supply the needs for the child. அந்த குழந்தையுடைய தேவை எல்லாவற்றையும் அவள் சந்திக்கிறாள். It is her responsibility. அவளுடைய உத்தரவாதமாக இருக்கிறது. Time to time, நேரத்துக்கு நேரம், without the baby asking for it or begging for it, அந்த குழந்தை கேட்டு அது கெஞ்சுறதுக்கு முன்பாக the mother supplies everything. தாயானவள் எல்லாவற்றையும் அதுக்கு கொடுக்கிறாள். She supplies all the strength to that baby. அந்த பலம் முழுவதையும் தன்னிடத்தில் இருக்கிறது அவளுக்கு. She understands the need of that baby and supplies to that baby. அந்த தேவை என்னது என்பதை அவர் உணர்ந்தவளாய் புரிந்தவளாய் கொடுக்கிறார். In the same way, when a person is born of the Spirit, நபர் ஆவியினாலே பிறந்த
sincere heart, தேவன் அந்த உத்தம இருதயத்தை கண்டவராய், when he sees that heart that is born again by the incorruptible seed of God's word, அவருடைய வார்த்தையாகிய வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பித்த அந்த the God who sees a believer that is born again by his own seed of his word, வார்த்தையாகிய வித்தினாலே அவன் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டான் என்பதை after he is born again, அவன் மறுபடியும் பிறந்த பின்பு genuinely by the incorruptible seed of God's word, அழிவில்லாத இந்த வார்த்தையாகிய வித்தினாலே by the incubation and the work of the Holy Spirit that does repentance in his heart, பரிசுத்த ஆவியினாலே உண்டாக்கப்பட்ட அந்த மனந்திரும்புதலினாலும், the God who sees the heart of a believer who is baptized, அந்த விசுவாசியுடைய இருதயத்தை காண்கிறார், அவன் ஞானஸ்நானம் பெற்று he confessing before every man that him confessing that Christ is the Lord of his life, மனுஷன் முன்பாக இயேசுவே கர்த்தர் என்று எல்லாருக்கும் முன்பாக வெளிப்படையாய் அறிக்கையிடுகிறதை கண்டவர், will he withhold his Holy Spirit from that person who is born again? அந்த மனந்திரும்பி மறுபடி பிறந்த அந்த நபருக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்காமல் தன்னோடு கூட வைத்திருப்பார்? Will he ever say that born again believer, no, I won't receive I won't give you my spirit? நான் அந்த ஆவியை உனக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வார்? No, absolutely he won't say it. அவிதமாய் அவர் சொல்லுகிறவர் அல்ல. Even if an animal that God created won't do that to its baby, கூட தன்னுடைய குழந்தைக்கு அவிதமாய் செய்யாது. as even a human mother doesn't do it to her own child, மனுஷ தாய் கூட தன்னுடைய குழந்தைக்கு அவிதமாய் செய்ய மாட்டார். how will an almighty God withhold his Holy Spirit from a believer to receive it? நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே தம்முடைய ஆவியை தன்னுடைய பிள்ளைக்கு மறுபடி பிறந்த அவனுக்கு எப்படி கொடுக்காமல் தன்னோடு வைத்திருக்கிறார்? Like a mother doesn't hold back any good thing that is necessary for the child, for its survival, for its growth. அந்த குழந்தை வளர்வதற்கு, அது உயிரோடு இருப்பதற்கு அதுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதை எல்லாவற்றையும் அந்த தாயானவள் பொறுப்படுத்தி நேரத்துக்கு கொடுக்கிறார். God doesn't hold back his Holy Spirit from the sincere heart who is born again. அதுபோல தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை ஒரு காலம் உண்மையாய் மறுபடி பிறந்தவர்களிடத்திலிருந்து அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். Or will a baby that is born reject whatever the mother gives? அப்படியே பிறந்த அந்த குழந்தை தாய் கொடுக்கிறது எல்லாத்தையும் புறக்கணித்து வேண்டாம்னு சொல்லுச்சு. One thing is the mother has to give, second thing the child that is born it has to receive. ஒண்ணு தாய் கொடுக்கிறது, இரண்டாவது குழந்தை அதை கொடுத்ததை பெற்றுக்கொள்வது. Mother should give, child should receive. தாய் கொடுப்பது, குழந்தை பெற்றுக்கொள்வது. There are two things here. இங்க ரெண்டு காரியம். There is a transaction taking place. அங்கே ஒரு பரிமாற்றம் நடைபெறுகிறது. Giving and receiving. கொடுக்கிறது, வாங்குறது. Mother gives, child receives. தாய் கொடுக்கிறாள், குழந்தை பெற்றுக்கொள்கிறது. Mother is faithful to supply. அந்த தாயாரோடு உண்மையாய் குழந்தைக்கு She is ready to feed the baby from time to time. நேரத்துக்கு நேரம் அதை உணவு கொடுக்க. She offers every good thing that the child needs for its survival and for its growth. அந்த குழந்தை உயிரோடு வாழ்வதற்கும் அது வளர்வதற்குரிய சகல காரியங்களையும் நேரத்துக்கு நேரம் தவறாமல் கொடுக்க தாய் உண்டு. But the child must receive it. ஆனா அதை அந்த குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். And no child will deny it. அதை எந்த ஒரு குழந்தை மறுக்காது. No newborn child will deny anything that its mother gives. தாய் கொடுக்கிற எந்த ஒரு காரியத்தையும் புதிதாய் பிறந்த குழந்தை ஒரு காலம் மறுக்காது. Every time the mother feeds the baby will receive it. ஒவ்வொரு முறை தாய் போஷிக்கும் போது அந்த குழந்தை ஏற்றுக்கொள்கிறது. Every good thing the mother supplies for the baby's survival and growth, the baby is glad to receive அந்த it. குழந்தை வாழ்வதற்கும் அது உயிரோடு வளர்வதற்கும் வேண்டிய சகல காரியங்களும் தாய் கொடுக்கும்போது குழந்தை அதை வேண்டாம் என்று It is the same way with every believer that is born again. அதே போலதான் மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கை. God Almighty doesn't withhold his Holy Spirit from a believer receiving it. சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே தம்முடைய ஆவியை தனக்கோடு கூட வைத்துக் கொள்கிறவர் அல்ல. Same way a believer will never refuse the Holy Spirit that God gives. அதுபோல ஆண்டவர் கொடுக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிகளும் எனக்கு வேண்டாம் என்று புறக்கணிக்கிறது. Praise the name of the living God. That is why the scripture says he shall receive. அதனாலதான் அவன் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பெற வேண்டும் னு சொல்ல பெறுவீர்கள். Praise the name of the living God. See, when a seed is sown into the ground, ஒரு வித்தானது பூமிக்குள்ளே போடும்போது after some days, சில நாட்கள் கடந்து, after the germination of the seed beneath the ground, அந்த பூமிக்குள்ளே இருக்கிற அந்த விதையானது முளைக்கிளம்பி எழும்புகிறது. slowly the bud it pushes out of the ground. அது அந்த பூமிக்குள்ளே இருக்கிற மண்ணை வெளியே தள்ளி முளை வெளியே வருகிறது. After the bud comes out, அந்த முளை வெளியே வந்தவுடனே
Will the sunlight say, I won't let my light fall on this little bird? இந்த முளைக்கிழம்புற அந்த சிறிய வித்து வளர்ந்த வித்துல நான் சூரிய ஒளி நான் கொடுக்க மாட்டேன்னு சூரியன் சொல்ல முடியுமா? அந்த மொட்டு வருதுல்ல பூமியில இருந்து, அது வந்த சூரிய வெளிச்சம் வந்தாலே என்னதான் ஆகும்? It's automatic. அது வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக். It doesn't place any request. Please sunlight, please fall on me. I am a new life. வெளியே வந்த அந்த புது மொட்கானது எனக்கு வெளிச்சம் கொடு எனக்கு அது கேட்க வேண்டிய அவசியம். The bud doesn't beg. அவிதமாய் அந்த முளைக்கல அந்த கெஞ்சாது. The new bud that came out of the ground, it doesn't plead. இருந்து வந்த அந்த புது முளையானது அவிதமாய் கேட்காது, கெஞ்சாது. The day it comes out, வெளியே வந்த அந்த நாளிலே, when the sun comes outside, it will fall on that little bud. சூரிய வெளிச்சமானது வெளியே வரும்போதெல்லாம் அந்த வெளிச்சம் அதன் மீது, like it falls on a mature tree, it also falls on that little new life that came out of the ground. வளர்ந்து முதிர்ந்த மரங்களின் மீது எப்படி படுகிறதோ அதுபோல அந்த செடி, nobody can stop that sunlight. அந்த சூரிய வெளிச்சத்தை எவராலும் தடுத்து நிறுத்த the sunlight won't stop falling on it. அதுபோல அந்த சூரிய வெளிச்சம் அதன் மீது படாமல், the little bud cannot refuse the sun to go outside. அதேபோல அந்த முளை புதிதா வந்ததோ நீ வராத என் மேல அடிக்காத சொல்ல முடியாது. sunlight falls on every new life that comes out of the ground. பூமியிலிருந்து வெளியே முளைக்கிளம்பி வருகிற ஒவ்வொரு புதிய பிறப்பிலும் சூரிய வெளிச்சமானது படுகிறது. that is why in the study of plants they say for the growth of a tree or for a plant or for a bird or for any seed, sunlight is very important. அதனால தான் செடிகள் வளர்ப்பிலே நாம் பார்க்கிறோம் அது வளர்வதற்கு சூரிய வெளிச்சம் மிகவும் அவசியம் என்று. Praise the name of the living God. like water is necessary for a plant to grow, sunlight is also necessary. எப்படி செடி வளர்வதற்கு தண்ணீர் அவசியம் அதுபோல சூரிய வெளிச்சமும் அவசியம். I have seen people growing plants inside the house. வீட்டுக்குள்ள செடி வளர்க்கறவங்கள நான் பார்த்திருக்கேன். have you seen them? அத பார்த்திருக்கீங்களா? but those kind of people, whenever the sun is out, they will take that little pot and keep it outside in the sun for some time. எப்பொழுது சூரிய வெளிச்சம் வருதோ உடனே வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த செடியை தொட்டி எடுத்து கொண்டு போய் வெளியே they will not only pour water for the plant, but they will also make sure that some sunlight falls on that plant for it to grow. தண்ணீர் அதுக்கு ஊத்துறது மாத்திரமல்ல, எப்பொழுதெல்லாம் சூரிய வெளிச்சம் அதன் மீது பட வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் அவர் வெளியே கொண்டு வைப்பார். naturally it happens. அது இயற்கையாகவே தானாக நடக்கக்கூடியது. a new bud that comes out of the ground, பூமியிலிருந்து புதிதாக வெளியே வந்த அந்த முளையானது, it receives the sunlight. அது சூரிய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும். it shall receive it. அது சூரிய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும். nothing can stop from the sunlight falling on it, and no one can stop the sunlight from being falling on it. விழுகிற சூரிய வெளிச்சத்தை எவராலும் தடை செய்ய முடியாது, யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. it shall, it is sure. அது நிச்சயமாக அதன் மீது படும். it is definite. அது நிச்சயமாக அதன் மீது. same way a mother after she gives birth to a child, அதே போலவே குழந்தையை பெற்றெடுத்த அந்த தாயானவர், she never withholds any good thing that is needed for the child's survival and growth. அந்த குழந்தை வாழ்வதற்கும் அது வளர்வதற்குரிய சகல தேவைகளையும் தன்னோடு கூட அவள் ஒரு காலம் அடக்கி வைத்திருக்கிறார். it is in the same way அதே போலவே the almighty God, சர்வவல்லமையுள்ள தேவன், with whose seed, which is the word of God, a believer is born again. தேவனுடைய வார்த்தையாக வித்து விசுவாசி மறுபடியும் பிறந்ததற்குரிய வித்தானவர், he shall receive the gift of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவார். that's what Jesus said in Luke chapter number 11. அதுதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் in verse number 13 Jesus said, 13வது வசனம், if you then being evil know how to give good gifts unto your children, how much more shall your heavenly Father give the Holy Spirit to them that ask him. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? God says if you being evil can give good things, நீயே நல்ல ஈவுகளை கொடுக்கறியே, if human beings can give good things to their children, மனுஷர்களாகிய அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கொடுக்கிறார்கள், how much more the heavenly Father will give the Holy Spirit to his children who are born again by the incorruptible seed of God's word. அவருடைய வார்த்தையாவினாலே மறுபடியும் பிறந்த தம்முடைய பிள்ளைகளுக்கு பரமபிதாவானவர் தம்முடைய ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். he gives the Holy Spirit to them that ask him. அவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பார். how do you ask him? எப்படி நீங்க அவரிடத்தில் கேட்க? you don't merely ask him by the words of your mouth. உங்களுடைய வாயின் வார்த்தைகளினாலே மாத்திரமல்ல, you ask him by your life, உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, by hearing the word you ask him, தேவனுடைய வார்த்தையை கேட்பதன் மூலமாக, by believing the word you ask him, வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிற வார்த்தையின் மூலமாக, by repentance you ask him, மனந்திரும்புதலின் மூலமாக, by
baptism in the name of the Lord Jesus Christ, you ask him. கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்கிற ஞானஸ்நானம். If we ask anything believing what he has said, he will supply and we shall receive it. வார்த்தையில் அவர் சொல்லி இருக்கிற காரியங்களை கேட்டு அதை விசுவாசித்தது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின்படியாக நாம் கேட்கும்போது நிச்சயமாக நாம் God will never withhold giving his Holy Spirit from a sincere heart that is born again. மறுபடியும் பிறந்த உத்தமமுள்ள உண்மையுள்ள விசுவாசிக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடாமல் அவர் தன்னோடு வைத்திருப்பது சரியா அவிதமாய் அவர் செய்யக்கூடியவர் அல்ல. உண்மையாய் மறுபடியும் பிறந்த இருதயமுள்ள ஒரு விசுவாசியின் உள்ளத்துல ஆண்டவர் ஒரு காலம் தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுக்காம இருக்கவே மாட்டார். It is very sure. He will never ever withhold giving his spirit to that sincere heart that is born again. அந்த மறுபடியும் பிறந்த உண்மையுள்ள அந்த இருதயத்துக்கு தம்முடைய ஆவியை அவர் கொடாமல் தன்னோடு வைத்திருக்கிறார். And at the same time, the one that is believing will not have any problems to receive what he has given. ஆனா அதே நேரத்திலே பெற்றுக்கொள்கிறவன் அதை அவர் கொடுக்கும்போது தானே பெற்றுக்கொள்ள. உண்மையாய் மறுபடியும் பிறந்த ஒருவனுடைய இருதயம் பெற்றுக்கொள்ளாமலும் இருக்காது. நிச்சயம் என்ன பண்ணுவான்? அவர் கொடுப்பது நிச்சயம், இவன் பெறுவது நிச்சயம். அதனால தான் பேதுரு சொல்றாரு, பரிசுத்த ஆவியின் வரத்தை praise the name of the living God. That's what the scripture says. அதைத்தான் வேதவசனம் சொல்கிறது. I am talking about what the scripture is saying. வேதவசனம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் நான் பேசுகிறேன். See, it is very important for believers to believe what the scripture says. விசுவாசிகள் வேதவசனம் என்ன சொல்கிறதோ அதை விசுவாசிக்க. We should derive all our experiences by believing what the scripture says. Through the scriptures our experience has to be. நம்முடைய அனுபவங்கள் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் தள்ளி வைத்துட்டு வேத வசனம் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே நாம் விசுவாசிக்க வேண்டும். When we believe and yield ourselves to him, இந்த வேத வசனத்தை விசுவாசித்து அவருக்கு நம்மை முழுவதுமாய் விட்டுக் கொடுப்போம், and do what we need to do with a sincere heart of faith, உத்தமமுள்ள ஒரு இருதயத்தோடு விசுவாசத்தோடு என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்யும்போது it is followed by the fulfillment of the promise. அது வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலாய் நமக்கு ஆகிறது. This is the scriptural way of being born of the Spirit. இதுதான் ஆவியினாலே பிறக்கிற ஒரு காரியம். வார்த்தையின்படி only the scriptural way is a genuine way. வேத வசனத்தின்படி செய்கிற வழிதான் சரியான உண்மையான வழி. Praise the name of the living God. See, we have to always talk about the genuine way, especially in the times that we are living in. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே உண்மையான வழி என்னது என்பதை நாம் அடிக்கடி and to find the genuine way, the Holy Scriptures is the only source. அந்த உண்மையான வழிக்கு தேவனுடைய வார்த்தை தான் ஆதாரம். Because only the Holy Spirit is the source. Only the word of God is the source where the Holy Spirit takes each and everyone who wants to find the genuine way. இந்த புதிதான உண்மையான வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த பரிசுத்த வசனங்கள் பரிசுத்தாவினால் எழுதப்பட்ட இந்த உண்மையான வழியை தேடுகிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் எங்க தான் கூட்டி போவாரு? வசனத்துக்கு. எங்க சார் கூட்டி போவாரு? Everyone who seeks a genuine way, உண்மையான வழியை தேடுகிற ஒவ்வொருவரும், the Holy Spirit leads them only to the Holy Scriptures. பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்த வேத எழுத்துக்களுக்குள்ளே அவர்களை கடந்து போகிறார். For everyone that seeks the genuine way, உண்மையான வழியை தேடுகிற ஒவ்வொருவரும், the Holy Spirit reveals what is in this Holy Scriptures. பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்த வேத எழுத்துக்களிலே என்ன இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறார். See, the birth has to be genuine. எனவே பிறப்பு முதலாவது உண்மையாய் இருக்க வேண்டும். Very important. அது மிகவும் முக்கியம். We should not belittle being born of the Spirit as some magical experience. ஏதோ இந்த ஆவியில பிறக்கிறது ஒரு மேஜிக்கா நாம நினைத்து கொண்டு இருக்க கூடாது. As we have come many years away of beginning our life in Christ, கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை ஆரம்பித்து अनेक வருஷங்களை கடந்து நாம் வந்து sometimes it's good for us to go back and check whether we are born again in accordance with the Holy Scriptures. சில நேரங்களிலே நம்முடைய பிறப்பின் மறுபிறப்பின் அனுபவம் சரியானதா என்பதை வேத வசனங்களுக்குள்ளே கடந்து சென்று நம்மை நாமே ஆராய்ச்சி பண்ணுவது நல்லதா? Many people talk about birth defect in a natural birth. இயற்கை பிறப்பிலே நடைபெறுகிற பிறப்பின் குறைபாடுகளை பற்றி அநேகர் சொல்வாங்க. இயற்கையாக பிறக்கிற காரியங்களை நிறைய பேர் என்ன சொல்றாங்க?
இது வந்து பிறப்புலயே என்னங்க குறைபாடு. Some people have physical problems சிலருக்கு சரீர பிரகாரமான பிரச்சனை. Because they are born that way. When they were born naturally, they were born with that kind of a defect. இயற்கையா பிறக்கும்போது அந்த குறைபாடோடு அப்படி அவர்கள் பிறந்து விட்டார்கள். Some people have sight problems. சிலருக்கு பார்வை பிரச்சனை. Some people have hearing problems. சிலருக்கு கேட்பதில பிரச்சனை. Some people have many physical challenges. சில சரீர பிரகாரமான சவால்கள். Some people in the midway they are caught in an accident and they have some defect, but some people they carry the defect in their body from their birth time. சிலருக்கு விபத்தினால பிறந்த பின்பு நடக்கிற காரியங்கள், சிலருக்கு பிறப்பிலிருந்து அப்படிப்பட்டதான குறைபாடோடு அவர்கள் பிறந்த ஒரு. But let me tell you my brothers and sisters. நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன் சகோதர சகோதரிகளே. There is no birth defect for everyone who is born of the Spirit by the incorruptible seed of God. அழிவில்லாதவருடைய வார்த்தையாகிய வித்தினாலே ஆவியிலே பிறக்கிற எவருக்கும் அவிதமான குறைபாடு பிறப்பு யாருக்கும் இருக்காது. There is only one experience of being born of the Spirit, and that is what this holy scripture reveals. ஒரே ஒரு பிறப்பு தான் ஆவியினாலே மறுபடியும் பிறக்கிற பிறப்பு, அது தேவனுடைய வார்த்தையின்படியாய் உண்டானது. It is a genuine birth. அது உண்மையான ஒரு பிறப்பாகும். A birth that is without any defect and any fault. எந்த ஒரு குறைபாடும் இல்லாம தவறும் இல்லாமல் பிறக்கிற ஒரு பிறப்பு. See, a genuine birth is very important. Only then there will be genuine growth. உண்மையான ஒரு மறுபிறப்பு இருந்தால் அதாவது genuine நம்பகமானது. Only a genuine birth will ensure a genuine growth. நம்பகமான ஒரு பிறப்பு தான் நம்பகமான வளர்ச்சிக்கு உதவி. And only when there is a genuine growth, there will be a genuine Christian life. நம்பகமான ஒரு பிறப்பு தான் நம்பகமான வளர்ச்சிக்கு காரணம். Only a genuine growth can give an assurance of genuine Christian living. நம்பகமான வளர்ச்சி தான் நம்பகமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஆரம்பமாகும். There are two things especially in the days and times we are living. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல இரண்டு விதமான காரியங்கள். A genuine Christian life, ஒரு நம்பகமான கிறிஸ்தவ வாழ்க்கை. there is a fake Christian life. போலியான கிறிஸ்தவ வாழ்க்கை. See, we should not be on the fake Christian life. நாம் அந்த போலியான கிறிஸ்தவ வாழ்க்கையின் பக்கம். We should be in the side where we live a genuine Christian life. நாம் எங்கே உண்மை நம்பகமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறதோ அந்த பகுதியில் இருக்கணும். See, Christianity in the sight of God, there is only one Christianity, and that is a genuine Christianity. கிறிஸ்தவம் என்பது தேவனுடைய பார்வையிலே ஒரே ஒரு நம்பகமான கிறிஸ்தவமாய் இருக்கப்பட வேண்டும். There are no duplicates, there are no secondary Christian living. இரண்டாந்தர கிறிஸ்தவ வாழ்க்கையோ இல்ல போலியான கிறிஸ்தவ வாழ்க்கையோ இருக்க கூடாது. Christ Jesus said, I am the way, the truth and the life. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். So what is the genuine Christian life? எனவே நம்பகமான கிறிஸ்தவ வாழ்க்கை எது? Looking unto Jesus. இயேசுவையே நோக்கி வாழ்கிற வாழ்க்கை. And day by day growing in the stature of Christ. நாளுக்கு நாள் அவருடைய பூரணத்துவ நிலைக்கு வளர்கிற வளர்ச்சி. Praise the name of the living God. We may not have attained that level today, but our path should escalate to that level. இந்த நாளிலே நாம் அந்த நிறைவான வளர்ச்சியின் அளவை நாம் அடைந்து விட்டோம் என்று சொல்ல முடியாது. நாளுக்கு நாள் அந்த வளர்ச்சிக்கு நேராய் நாம் day by day our growth should progress towards that direction. நாளுக்கு நாள் நம்முடைய வளர்ச்சியானது அந்த திசையை நோக்கியே கடந்து. That is the genuine Christian living. அதுதான் நம்பகமான கிறிஸ்தவ வாழ்க்கை. And how we can grow to that kind of genuine Christian living? அந்த விதமான நம்பகத்தன்மையுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி நாம் வாழ முடியும்? Only when our growth is genuine. நம்முடைய வளர்ச்சி உண்மையாய் நம்பகமாய் இருக்கும்போது மாத்திரமே. How can our growth be genuine? நம்முடைய வளர்ச்சி எப்படி நம்பகமாய் உண்மையாய் இருக்க முடியும்? The birth must be genuine. பிறப்பு நம்பகமாய் உண்மையாய் இருக்கும். சரியான பிறப்பு தான் சரியான வளர்ச்சியை கொடுக்கும். சரியான வளர்ச்சி தான் சரியான வாழ்க்கையை கொடுக்கும். எத்தனை பேருக்கு வழங்குது? How many of you understand that? எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? That is why being born of the Spirit is not a joke. எனவே ஆவியிலே பிறப்பது என்பது ஒரு வேடிக்கையான காரியம் அல்ல. It is a genuine experience by which a believer begins his new life in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே தன்னுடைய புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் நம்பகமான உண்மையான சரியான ஒரு காரியமாகும். And only the scripture has the genuine way of
being genuinely born of the Spirit. இந்த வேத வசனங்கள் மாத்திரமே அந்த உண்மையான நம்பகமான பிறப்புக்கும் வளர்ச்சிக்கும் வாழ்க்கைக்கும் காரணமாய். John 7:38 Jesus said. யோவான் 7:38 விதமாய் சொல்கிறது. In fact Jesus said. இயேசு கிறிஸ்து தாமே சொல்கிறார். He that believeth on me, as the scripture had said. வேத வசனங்கள் வாக்கியங்கள் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனோ out of his belly shall flow the rivers of living water. அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். From whose belly shall flow the rivers of living water? யாருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்? What is the rivers of living water? அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன? He says out of your belly. உன்னுடைய உள்ளத்திலிருந்து. Belly means what? உள்ளம் என்றால் என்ன? See, physically speaking, சரீர பிரகாரமா நம்ம பேசும்போது belly is the center part of our body. அந்த ஆங்கிலத்துல பெல்லினா வயிறு, அது நம்முடைய சரீரத்தின் நடு மைய பகுதி. அதாவது ஒரு சரீரத்தின் மைய பகுதியை தான் எது குறிக்குது? வயிறு. And here the scripture says, இங்கே வேதவசனம் சொல்கிறது, in fact Jesus said, he that believeth on me, as the scripture had said, வேதவாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் out of his belly shall flow the rivers of living water. அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். So what does this scripture actually say? இந்த வேதவசனம் உண்மையா சொல்கிறது என்ன? Jesus says, இயேசு சொல்கிறார், whoever believes on me, as this scripture is saying. இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னை விசுவாசிக்கிறவன். That is very important in the days and times in which we are living. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல நேரத்துல இதுதான் மிக முக்கியம். It's one thing to say I believe God, I believe God. ஒரு காரியம் நான் தேவனை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். Everybody would like to say I believe in Jesus, I believe in Jesus. எல்லாரும் சொல்லலாம் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசுவை விசுவாசிக்கிறேன். James the apostle says even the devils also believe. அங்க யாக்கோபு தன்னுடைய நிருபத்துல சொல்கிறார், பிசாசுகளும் விசுவாசிக்கிறார்கள். The scripture says even the devil believes there is one God. வேதவசனம் சொல்லுது ஒரே தேவன் ஒன்று விசுவாசிக்குது பிசாசுகளும் கூட. But what is the difference between the devil believing God and we God's people believing him? பிசாசுகள் தேவனை விசுவாசிப்பதற்கும் நாம் தேவனை விசுவாசிப்பதற்கும் என்ன வித்தியாசம்? We believe God as the scripture had said. வேதவசனம் சொல்லுகிறபடி நாம் தேவனை விசுவாசிக்கிறோம். Nothing more, nothing less. அதிகமாகவும் இல்லை குறைவாகவும் இல்லை. These are not my words. These are the words that Jesus said. Whosoever believeth on me. These are not my words. These are the words that Christ Jesus spake and said when he walked the face of this earth in flesh and blood. What did he say? Whosoever believeth on me, as the scripture had said. So, lot of people today are saying, I believe God, I believe Jesus. அநேகர் சொல்றது நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், தேவனை விசுவாசிக்கிறேன் என்றார். But the question is, how do you believe God? ஆனா கேள்வி என்னன்னா எப்படி நீங்க விசுவாசிக்கிறீங்க? How do you believe Jesus? இயேசுவை நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீர்கள்? It doesn't matter how others are believing, but you and I have to believe in him as the scripture says. மற்றவர்கள் எப்படி விசுவாசிக்கிறார்கள் என்பது காரியமல்ல, ஆனால் நாம் விசுவாசிப்பது வேத வாக்கியம் சொல்லுகிறபடி நாம் அவரை விசுவாசிக்கிறோம். So when we believe on him as the scripture says, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி நாம் அவரிடத்திலே விசுவாசமாய் இருக்கும்போது, from the center of our life, நம்முடைய வாழ்க்கையின் மத்தியத்திலிருந்து rivers of living waters will flow. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். What is the rivers of living water? ஜீவ தண்ணீர் உள்ள நதி என்றால் என்ன? It's the life of Christ. அது கிறிஸ்துவுடைய ஜீவனாகும். From our life, நம்முடைய ஜீவனிலிருந்து the life of Christ goes. கிறிஸ்துவுடைய ஜீவனானது புறப்பட்டு போகிறது. Praise the name of the living God. The scripture says, வேதவசனம் in fact Jesus said, இயேசுவே சொல்கிறார், the thief he came to steal, to kill and to destroy. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்று. But Jesus said, I came that they might have life அவர்கள் ஜீவன் உண்டாயிருக்கவும் and a more abundant life. அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். Praise the name of the living நாமத்துக்கே God. See, life only satisfy you. எனவே ஜீவன் அந்த வாழ்க்கை தான் நம்மளை திருப்திப்படுத்தக்கூடியது. See, ஜீவன் according to the scripture, வேதவசனங்களின்படி life only satisfies us. ஜீவன் தான் நம்மை திருப்திப்படுத்தும். But the abundant life, அந்த பரிபூரணமான ஜீவன், it overflows from us. அது நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வெளியே போகிறது. And it goes and affects each and every one that comes our way. அந்த வழியிலே வருகிற யாரெல்லாம் வராங்களோ அவர்கள் எல்லாரும் comes our way. நம்முடைய வழிகளிலே யார் அதாவதுங்க ஜீவன்னா நம்மள அது திருப்திப்படுத்துது. யாரோட ஜீவன்? கிறிஸ்துவின் ஜீவன். ஆனா ஜீவன் பரிபூர்ணப்படவும் என்ன பண்ணாரா? அப்படின்னா என்ன?
நாம திருப்தி ஆகிறது இல்லாம நாம நிறைஞ்சி நம் மூலமாக என்ன ஆகணும்? Everyone that comes our way must be impacted with the life of Christ. பாதையில கடந்து வருகிற ஒவ்வொருவரும் அதை அடைந்து கொள்ள வேண்டும். It can happen only when we believe on him as the scripture had said. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி அவரை விசுவாசித்தால் மாத்திரமே இது சாத்தியப்படும். Praise the name of the living God. So genuine birth is very important. எனவே உண்மையான நம்பகமான பிறப்பு அவசியம். If we need to live our life according to God's purpose, தேவனுடைய தீர்மானத்தின்படி நோக்கத்தின்படி நாம் வாழ வேண்டுமானால் birth is very important. பிறப்பு மிகவும் முக்கியம். We must have the assurance of the right birth. சரியான ஒரு பிறப்பை குறித்த ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும், உறுதி. Praise the name of the living God. Have I born again in accordance with the scriptures? வேத வசனங்களின்படி நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேனா? Malachi the prophet says, wherefore did he make one to beget a godly seed? மல்கியா தீர்க்கதரிசி சொல்றார், ஏன் ஒருவனை படைத்தார் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. How can we be a part of godly generation? நாம் எப்படி தேவனுடைய சந்ததியாய் தலைமுறையாய் நாம் how can we have the assurance that we are a godly seed? நாம் தேவனுடைய சந்ததி தேவனுடைய வித்து என்கிறதுக்குரிய உறுதி எப்படி நாம் சொல்ல முடியும்? Only when we have his seed inside of us. அவருடைய வித்தை நாம் உள்ளே நமக்குள்ளே கொண்டிருக்கும்போது மாத்திரமே அப்படி சொல்ல முடியும். That's what Apostle John writes. அதனால தான் யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறார், whosoever that is born of God doth not commit sin. தேவனாலே பிறந்த எவனும் பாவம் செய்யான். Why? Because his seed remains in him. ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறது. And what is that seed? அந்த வித்து என்ன? God is one. தேவன் ஒருவரே. Because of that, அது நிமித்தமாக his seed is also one. அவருடைய வித்தும் ஒன்றே. That is the word of God. அதுதான் தேவனுடைய வார்த்தை. Are we born again by this incorruptible seed of God's word that lives and abides forever? இந்த அழிவில்லாத வித்தாகிய என்றென்றைக்கும் ஜீவனுள்ளதுமான அவருடைய வார்த்தையினாலே நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோமா? See, if you want to know அதை அறிய வேண்டுமானால் whether we are born again by the incorruptible seed of God's word, இந்த அவருடைய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நாம் பிறந்திருக்கிறோமா என்பதை நாம் அறிய வேண்டுமானால் it's very easy. அது மிகவும் சுலபம். Where do we focus our life? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கவனம் எங்கே இருக்கிறது? As we are living our life in this world, இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே in which flow we are going? எந்த போக்கிலே நாம் போய் கொண்டிருக்கிறோம்? அது நல்ல வார்த்தை. எந்த போக்குல? ஏன்னா இந்த உலகத்துல நிறைய வழி என்ன பண்ணுது? எந்த போக்குல போறோம்? In which currents we are traveling? எந்த வழியிலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம்? அத ஒண்ணே செக் பண்ணாலே என்ன பண்ணிரலாம்? வார்த்தையின் போக்குல போனவன் அவன் யாரு? Hello? The one who sails in the currents of his infallible word. அவருடைய விலைமதிக்க முடியாத இந்த வார்த்தையின் பாதையிலே கடந்து போகிற ஒருவனும் அவன் யாரு? He is born again by the incorruptible seed of God. அழிவில்லாத வித்தாகி அவருடைய வார்த்தையினாலே மறுபடியும் பிறந்தவன். அதாவது அது வாழ்க்கையின் எந்த பகுதியா இருந்தாலும் சரி, no matter whatever area of his life it is, அவனுடைய வாழ்க்கையின் எந்த பாகம் எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, whether it is the natural life that he is living, அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இயற்கை வாழ்க்கையானாலும் சரி, spiritual life he is living, ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, emotional life he is living, உணர்வுபூர்வமான காரியங்களானாலும் சரி, family life, குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, job, வேலை, marriage, திருமணம், family, குடும்பம், children, பிள்ளைகள், finances, பொருளாதாரம், everything. எல்லாவற்றிலும் In which flow he is going? எந்த போக்கிலே அவன் போய் கொண்டிருக்கிறான்? If it flows in the direction of God's word, he is a man who is born again by the incorruptible seed of God. தேவனுடைய வார்த்தையின் திசையிலே போகிறவனாக இருந்தால் அவன்தான் தேவனுடைய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவன். If he chooses some in this direction, some in another direction, that is not the way a person who is born again by the seed of God's word lives. சில காரியங்களை இந்த வேதவசனத்தின்படியாகவும் போக்கிலும் சில காரியங்களை மற்ற காரியங்களின் போக்கிலும் செய்கிறவர்கள் உண்மையாக ஆண்டவருடைய வார்த்தையாக வித்தினாலே மறுபடியும் பிறந்தவர்கள் அல்ல. நான் ஒன்று கேட்குறேன் உங்களை, இங்கே வந்து ஆப்பிள் விதை போடுறேன். I am planting an apple seed here. இந்த இடத்துல ஒரு ஆப்பிள் விதையை நான் விதைக்கிறேன். After 5 feet I am putting an orange seed.
5 அடிக்கு தள்ளி ஒரு ஆரஞ்சு விதை வைக்கிறார். When this apple seed comes out, இந்த ஆப்பிள் விதையானது வெளியே முளைக்கிளம்பி வந்து how it will grow? அது எப்படி வளரும்? It will grow according to the apple seed. அந்த விதைக்குள்ள என்ன தன்மை அது உடையதா இருக்கும்? According to the apple seed. அந்த விதையின் தன்மையை பொறுத்து அது வரும். ஆப்பிள் சீடு போட்டனா அது எப்படி வளரும் அந்த மரம்? அந்த ஆப்பிள் விதைக்குள்ள இருக்கிற அந்த மாதிரியின்படி தான் என்ன பண்ணும்? வளரும். திடீர்னு ஒரு ஆப்பிள் மரம் சொல்லுது, இடது பக்கம் வர கிளை மாத்திரம் நான் ஆப்பிள் சீடு மாதிரி வரேன், வலது பக்கம் வர கிளை அங்கே பக்கத்தில் இருக்கு பாரு அந்த ஆரஞ்சு சீடு மாதிரி வரணும். வர முடியுமா? வர முடியுமா? Can an apple seed say, ஒரு ஆப்பிள் விதை சொல்ல முடியுமா? I will grow in the left branch according to that apple seed, இடது பக்கம் but the right branch I will try to copy and take some details from that orange seed? இடது பக்கம் ஆப்பிள் விதையை போல நான் ஒரு கிளை வளர்க்கிறேன், வலது பக்கம் ஆரஞ்சு மரத்தை போல நான் வளர்க்கிறேன் என்று சொல்ல. கேட்கவே எப்படி இருக்கு? கேட்கவே பைத்தியக்காரத்தனமா இருக்குல்ல? Even to hear this statement, it sounds very foolish. இந்த காரியத்தை கேட்பதே முட்டாள்தனமாக இருக்கிறது. Because it's not possible. ஏன்னா இது சாத்தியப்படாது. Once an apple tree comes out of an apple seed, from the root to the fruit, everything happens according to that details that is recorded in that apple seed. அந்த ஆப்பிள் விதைக்குள்ள என்ன விளக்கங்கள் என்னப்பட்ட தன்மைகள் இருக்கிறதோ அதன்படியாக தான் அது வேரிலிருந்து கனி வரைக்கும் வளரும். Same way when a person is born again by the incorruptible seed of God's word, அதேபோல தான் அழிவில்லாத அவருடைய வார்த்தையான வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட every detail of that person's life அந்த நபருடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் will grow and mature and prosper according to this incorruptible seed of God's word. அடைந்து அது திரட்சியாய் அதிகரிக்கிறது எல்லாம் இந்த வார்த்தையின்படியாய் இருக்கும். That's why Jesus said, man shall not live by bread alone, அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, but by every word that proceeds out of the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும். ஏன் பிறந்ததே எதனால தான்? அந்த வார்த்தையினால தான். He is born again by that seed. That's why his growth is also by that seed. பிறந்தது அந்த வார்த்தையினாலே பிறந்தான், அதனால அவனுடைய வளர்ச்சியும் அந்த வார்த்தை. That's why each and every area of his life is built up according to that seed. அவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் அந்த வார்த்தையினாலே கட்டப்பட்டது. He doesn't go with the flow of the world. இந்த உலகத்தின் போக்கிலே அவன் போகக்கூடிய. He doesn't copy the details from the world. இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை அவன் அப்படியாக அதை. Yes, when he is ignorant and he goes according until the time God brings him to the light of his word. இந்த வார்த்தையாய் வெளிச்சத்துக்குள்ள வருகிற வரைக்கும் அந்த காரியங்களை குறித்து அவன் அறியாதவனாக தான் அவன் இருந்தான். எது வரைக்கும்? அந்த வெளிச்சம் until the Lord brings him to the light of his word. வார்த்தையாய் வெளிச்சத்துக்குள்ள அவன் வருகிற வரைக்கும். உடனே பிறந்த உடனே நமக்கு எல்லா வெளிச்சமும் என்ன பண்ணிராது? As soon as a baby is born, it doesn't have all the light that it has to have. அந்த ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்குரிய காரியங்கள் வெளிச்சத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் அது. When it is little, the parents are guiding that baby. அது சிறு குழந்தையா இருக்கிற வரைக்கும் பெற்றோர் அதை நடத்துவார்கள். Until it gains growth and intelligence, the baby it just goes and does mistake and then corrects it. அது வளர்ந்து முதிர்ச்சி அடைந்து தன்னுடைய தவறுகளினாலே காரியங்களை திருத்தி காரியங்களை அறிந்து தெரிந்து கொள்ளும்போது அது முதிர்ச்சி அடையும். Until the time that someone tells the baby, this is the wrong way, this is the right way. அவிதமாய் அந்த ஒரு சரியான நிலை வருகிற வரைக்கும் அந்த குழந்தையை இது தவறான பாதை, இது தப்பு என்று சொல்லி அதை நடத்தக்கூடியவர்கள். Same way when a person is born again by the incorruptible seed of God's word, தேவனுடைய வார்த்தையாகிய அழிவில்லாத வித்தினாலே ஒரு நபர் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படும்போது, don't think he will be living an 100% perfect life. அவன் 100% ஒரு பரிபூரணமுள்ள வாழ்க்கை வாழ்கிறான் என்று நினைத்து விட. He may fumble, he may fail. ஒருவேளை அவன் வாழ முடியும், அவன் தவறவும் முடியும். But the Holy Spirit, he brings the light of his word. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளே அவனை கொண்டு so that he knows what is the right way. அப்பொழுது மாத்திரம்தான் அவன் அறியும் இது எது சரியான வழி. What to do and what not to do. என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது. What is right and what is wrong. எது தவறு, எது சரி. Where to go and where not to go. எங்க போகணும், எங்க போகக்கூடாது. The Holy Spirit leads him and guides him. இந்த பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார், வழி நடத்துகிறார். That is why a person receives the Holy Ghost. அதனால தான் ஒரு நபர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும். Why
does God fill a person with the Holy Spirit? ஒரு நபரை ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புகிறார். So that he can continue to lead him and guide him and instruct him and into all the truth. அவனை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்த வழி நடத்த போதிக்க. Praise the name of the living God. But first it must begin with the right kind of birth. ஆனால் இதற்கெல்லாம் ஆரம்பம் முதலாவது சரியான நம்பகமான. Because only right birth determines right growth. சரியான பிறப்பு ஒன்றே சரியான வளர்ச்சியை தீர்மானிக்கிறது. எப்படி இந்த வேதம் like this Bible talks about right birth, எப்படி இந்த வேதமானது சரியான பிறப்பை சொல்லுகிறதோ Bible also talks about right growth. சரியான வளர்ச்சியை பற்றும் அது சொல்லுகிறது. A believer cannot grow according to this word if he is not born according to this word. ஒரு விசுவாசி இந்த வார்த்தையின்படி வளரணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? வார்த்தையின்படி பிறக்கணும். If a believer has to grow according to this word, he has to be born according to this word. ஒரு விசுவாசி இந்த வார்த்தையின்படி வளர வேண்டுமானால் இந்த வார்த்தையின்படி அவன் பிறக்க வேண்டும். Praise the name of the living God. That is why I have been going in detail for the last 2 weeks to lay the scriptures before you as to what this book says about a person being born of the Spirit. ஆவியினாலே ஒரு நபர் எப்படி பிறந்தால் என்னாகும் என்கிற காரியத்தை கடந்த 2 வாரங்களாக இந்த வேத வசனங்களை எல்லாம் உங்கள் முன்பாக நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். Hear the word. வார்த்தைகளை கேளுங்கள். Believe the word. வார்த்தைகளை விசுவாசியுங்கள். If you are not sure about the genuine born again experience in accordance to the holy scriptures, பரிசுத்த வேத வசனத்தின்படியாய் நீங்கள் மறுபடியும் சரியாய் பிறக்கவில்லை என்கிற ஒரு காரியம் உங்களுக்கு உணர்ந்தால் now is the time. இப்பொழுதுதான் நேரம். Now is the day of salvation, the Bible says. வேதம் சொல்கிறது இன்றைக்கே இரட்சணிய நாள் என்று. You are never too late to be born again. எனவே நீங்க இன்னும் மறுபடியும் பிறப்பதற்கு தாமதமே இருக்க வாய்ப்பில்லை. Now is the time. இப்ப நேரம். Today is the day of salvation. இன்றைக்கே இரட்சணிய நாள். Hear the word. வார்த்தைகளை கேளுங்கள். See, God works the same way like he did on the day of Pentecost. He did. பெந்தேகோஸ்து நாளிலே செய்தது போல தேவன் இன்றைக்கும் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். The method by which God takes his message to his people may differ, but the message is the same. ஆனால் அவர் செய்தியை கொண்டு போகிற விதம் முறைதான் பல விதங்களில் இருக்கும், ஆனால் செய்தி ஒன்றே. அந்த காலத்துல என்ன பண்ணாங்க? மைக் இல்லாம கத்துனாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க? மீடியால பாக்குறாங்க. வசனத்தை கொண்டு போற அந்த மெத்தட் தான் என்ன பண்ணிருக்கு? only the method has changed. அந்த முறைதான் மாற்றமாய் இருக்கிறது. டிவில பேசுறாங்க, but the message has never changed. ஆனால் செய்தி ஒரு காலம் மாறல. It is just the same message as it was preached on the day of Pentecost. பெந்தேகோஸ்து நாளிலே எப்படி பிரசங்கித்ததோ அதே போல தான் அதே வேத வசனம். Hear. என்னை வார்த்தைகளை கேளுங்கள். Believe. வார்த்தைகளை விசுவாசியுங்கள். What do you hear? The original seed. மூல வார்த்தையை விசுவாசியுங்கள். Believe the original seed. ஒரிஜினல் வார்த்தையே நீங்க விசுவாசிங்க, கேளுங்க. Let the Holy Spirit do the work of repentance in the heart. பரிசுத்த ஆவியானவர் மனந்திரும்புகிற காரியத்தை உங்கள் இதயத்திலே If you want to live a genuine Christian life, ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டுமென்றால் it must begin from a genuine birth. அது உண்மையான ஒரு பிறப்பு அதுக்கு ஆரம்பமாக இருக்கிறது. அது எப்படியோ இருக்கட்டுங்க, பிறப்பு பார்க்க இன்னைக்கு வேலையை பார்க்கலாம். அது என்னமோ 78ல ஞானசானம் எடுத்துட்டேன், 90ல ஞானசானம், இதெல்லாம் வேணாம். அந்த அனுபவம் கரெக்டா இருக்கா? Whether we are born again in accordance with the scriptures. இந்த வேத வசனங்களின்படியாக நாம் உண்மையாக பிறந்திருக்கிறோமா? By the incorruptible seed of God. அழிவில்லாத அவருடைய வார்த்தையாகிய வித்தினாலே. Have the Holy Spirit done that work of repentance in our heart through the incubation of His seed? அவருடைய வார்த்தை வைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய இருதயத்திலே மனந்திரும்புதல் என்கிற காரியத்தை அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். Have we baptized in the name of the Lord Jesus Christ for the remission of our sins? பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோமா? Have we received the Holy Spirit பரிசுத்த ஆவியின் வரத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம் in accordance with the scriptures? இந்த வேத வசனங்களின்படியா. It's very important to make sure of that. அதை குறித்த ஒரு உறுதி நிச்சயம் It doesn't matter who we are or what we are. நாம் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது காரியமல்ல. We are living in the last days. நாம் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். There is only one way to live this Christian life, and that is the genuine way that this Holy Scripture reveals. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கென்று ஒரே ஒரு வழிதான், அந்த வழி இந்த வேத வசனத்தின்படியான வழியாகும். But it all begins
எல்லாத்துக்கும் ஆரம்பம் the right spiritual birth by the incorruptible seed of God. அழிவில்லாத அவருடைய வார்த்தையாகிய வித்தினாலே ஆவியிலே சரியாய் உண்மையாய் பிறப்பது. After birth, what happens? பிறந்த பின்பு என்ன நடக்கிறது? குழந்தை பிறந்துச்சு, அடுத்து என்ன? வளர்ச்சி. We'll continue next week. நான் தொடர்ந்து அடுத்த வாரம். After birth, immediately growth has to follow. பிறப்புக்கு பின்பு உடனடியாக வளர்ச்சி ஆரம்பிக்கப்பட வேண்டும். குழந்தை பிறந்துட்டு அது வளரலன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஜீவன் இருக்கிறதுக்கு அடையாளமே இதுதான். A child doesn't born to die, it is born to live. ஒரு குழந்தை பிறக்கிறது சாவறதுக்காக பிறகு அது வாழ்றதுக்காக பிறகு. குழந்தை பிறக்கிறப்ப என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? What expectation we have when a baby is born? ஒரு குழந்தை பிறக்கும்போது என்ன எதிர்பார்ப்பு உண்டாயிருக்கிறது? It must come into this world, it must grow, it must live its life. அது வளரணும், இந்த பூமியில வாழணும் அப்படிங்கிறதுதான். So the expectation when we are born again is for us to grow and live the life in Christ. அதே போலதான் ஆவிக்குரிய பிறப்பாகிய நம்முடைய வாழ்க்கையில கூட நான் பிறந்தால் மாத்திரம் போதாது, அது பிறந்து வளர்ந்து அவருக்குள்ளே நாம் முதிர்ச்சி Then only the purpose of God will be fulfilled in our life. மாத்திரமே தேவனுடைய நோக்கம் தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். We'll continue next week. நாம் தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். God bless you all in Jesus' name. இயேசு கிறிஸ்து தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். Let us all stand. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். Let us all lift up our hands and lift up our hearts and thank God for this நம்முடைய words. கரங்களை நம்ம இதயத்தை ஆண்டவருக்கு நேராய் நன்றி செலுத்துவோம். நம்ம ஜீவனுள்ள வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். Gracious and loving Heavenly Father, we thank you for this wonderful evening. Thank you, Lord, for the wonderful opportunity that you gave us in the land of this living. Thank you, Lord, for helping us to understand through your infallible word what it is to be genuinely born of the Spirit. Let this truth sink deep into our hearts and into our minds. Let your Holy Spirit bring it back to our remembrance. Just for us to make sure whether we are truly born again. Because only genuine birth will lead us into genuine growth and genuine living our life in Christ. We need your special grace in our lives. Just to walk that genuine, sincere walk with the Lord. Bless everyone that is joining here and in this broadcast. We pray that your eternal purpose will be fulfilled in each and every one of our lives. Because every word that you send towards our heart, it has got a specific purpose. Let that divine purpose of you sending your word this evening be fulfilled in each and every one of our lives. Bless your people as they have gathered here and are joining us in this broadcast. Grant to them their heart's desires. Pray that you will continue to preserve and protect and provide for them. Or the scripture says the young lions do lack and suffer hunger, but they that seek the Lord shall not want anything. Let goodness and mercy follow us as we follow you, the good shepherd of our lives.
We declare that all the glory, honor, and சகல praise is துதி yours கன and மகிமை yours. மேன்மேலான ஒருவருக்கே உண்டாகட்டும். So we ask all of this wonderful blessings in the precious name of the Lord எல்லா Jesus Christ. ஆசீர்வாதங்களும் விலையேறப்பெற்ற நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. ஆமென்.